அதே மாதிரி இந்த மோட்டர் வந்து எப்பவும் ஒரே மாதிரியான வேகத்துல ஓடுமா இல்ல மாறுபட்ட வேகத்துல ஓடுமா அப்படின்ற கவலை இருந்தது. அதே மாதிரி ப்ரெஷர் வந்து ஒரே மாதிரி இருக்குமா மாறுபட்டு இருக்குமா அப்படின்ற ஒரு கவலை நிரம்ப இருந்தது. அப்போ வந்து முதல்ல எனக்கு பயிற்சி கொடுத்த நிறுவனம் வந்து போஷ்ன்ற நிறுவனம். அவங்க வந்து ஃபீல் பம்ப் பத்தி நிறைய கொடுத்தாங்க எனக்கு. சார் நிறைய விஷயம் கிளியர் பண்ணாங்க. அந்த விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டேங்குக்குள்ள இருக்கிற பெட்ரோல் எரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. காரணம் வந்து பெட்ரோல் கரண்டை கடத்தாது, அப்புறம் பற்றாக்குறையா இருக்கும். ரெண்டாவது, இந்த மோட்டார் ஸ்பீட் என்பது ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த நேரத்திலயும் வந்து ஸ்பீட் மாறாது. அப்போ ஸ்பீடு மாறாத பட்சத்துல கண்டிப்பா ப்ரெஷரும் மாறாது அப்படின்னு சொல்லும் போது அடுத்த கேள்வியா நான் வைக்கப்பட்டது. அப்படி என்றால் ஸ்லோ ஸ்பீட்ல வந்து பெட்ரோல் கொஞ்சமாகவும் ஹை ஸ்பீட்ல பெட்ரோல் அதிகமாகவும் நமக்கு போகணுமே, அதற்கு எப்படி நடக்குது அப்படின்னு கேட்கும் போது நிறைய விளக்கம் சொன்னாங்க. அதாவது ப்ரெஷர் ரெகுலேட் வால்வ்ன்ற விஷயத்த அப்பதான் சொன்னாங்க எனக்கு. ஸோ அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றியை கடன் பட்டிருக்கேன். ஏன்னா அது இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா பெட்ரோல் லெவல் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, பெட்ரோலை வந்து 2 லிட்டருக்கு மேல மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதை நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. என்ன காரணம்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, பெட்ரோல் உள்ள இருக்கிற ஓடும் போது அதிகமான ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை குறைக்கக்கூடிய ஒரு கூலிங் சிஸ்டமா இந்த பெட்ரோல் பயன்படுது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெட்ரோல் பம்பை மூழ்கடிக்கிற அளவுக்கு பெட்ரோலை வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, மோட்டர் ஓட தேய்மானம் ஏற்படும். அந்த தேய்மானத்துக்கு நம்ம அப்பப்போ ஆயில் போட்டு லூப்ரிகன்ட் பண்ணுவோம். அந்த லூப்ரிகன்டாவும் எனவே என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெட்ரோலை நீங்க ஃபியூல் பம்பை மூழ்கிற அளவுக்கு வச்சுக்காங்க. அப்ப என்ன ஆகும்னா, தேய்மானமும் குறையும், அந்த ஹீட்டும் குறையும். ரெண்டும் குறைஞ்சிச்சுன்னு சொன்னா அந்த ஃபியூல் பம்ப் மோட்டரோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அதே நேரத்துல அந்த ஃபில்டர் ப்ராப்ளம் இருந்தா, ஃபில்டர் அடைச்சிருந்தாலும் இழுவை சக்தி, அந்த பெட்ரோலை வந்து இழுக்க வேண்டிய சுமை வந்து அந்த மோட்டருக்கு அதிகமாயிடும். ஸோ அந்த நேரத்துல ஃபியூல் ஃபில்டரை நீங்க செக் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு. ஸோ அப்புறம் வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபியூல் பம்ப்ல எந்த மாதிரி டைப் விஷயங்கள் இருக்கு, அதுல நான் சின்ன ஒரு 10-15 போட்டோ தான் எடுத்தேன், உங்களுக்கு சின்னதா ஒரு ஷேர் பண்றேன். ஃபியூல் பம்ப்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி டைப் வருது அப்படின்றது நமக்கு தெரியும். ஃபியூல் பம்ப்ல வந்து நமக்கு வரக்கூடிய டைப்ஸ், எந்த மாதிரி ஃபியூல் பம்ப்ஸ் வந்து அதிகமான பயன்பாட்டில் இருந்தது, இப்போ என்னென்ன மாற்றங்கள் சந்திச்சிருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் பார்க்கலாம். வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் இது. என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபியூல் பம்ப். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு டேங்குக்குள்ள ஒரு ஃபியூல் பம்ப் இருக்கும். இந்த ஃபியூல் பம்ப் வந்து முதல்ல பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஃபியூல் பம்பா இருந்துச்சு. முதல்ல வந்து மெக்கானிக்கல் ஃபியூல் பம்ப் பார்த்துருப்பீங்க. கிராக்கர் மேல ஏறி இறங்குற மாதிரி டிசைன் செய்யப்பட்டு இந்த மேல இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல நேரடியா ஒரு கியர் வீல்ல பொருத்தப்பட்டு அது பார்த்திருப்போம் நம்ம டயாஃபார்ம் ஏர் ஃபில்டர். டயாஃபார்ம் அதாவது ஏர் ப்ரெஷர்லயே ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரியான ஒரு ஃபியூல் பம்பை பொறுத்திருப்பாங்க. இதுவும் நம்ம கடந்து போயிருக்கோம். இப்போ என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்ததாக எலக்ட்ரிக் ஃபியூல் பம்ப் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல்ல ஓடக்கூடிய நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, மாத்திருக்காங்க. ஸோ எனவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டது பாத்தீங்கன்னா, நம்ம 3 டைப் ஆஃப் ஃபியூல் பஞ்சர் இப்போ பயன்படுத்துறோம். என்னன்னா, ஒன்று இந்த பிளஞ்சர் டைப்பை நம்ம பயன்படுத்துறோம். இரண்டாவதாக பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம 2 வீலர்ல நிறைய பம்ப் டிசைன் இருக்குது. இரண்டாவதாக வந்து நம்ம இந்த பெரிய பம்ப், பெரிய மோட்டர் இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் மோட்டர் அப்படின்ற பயன்படுத்துறோம். இந்த சிங்கிள் பேஸ் மோட்டர்ல வந்து பிளஸ் மைனஸ் நம்ம எப்படி கொடுத்தாலும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ரொட்டேஷன் மட்டும் மாறும், சுத்துற திசை வந்து மாறி போயிடும். நீங்க வந்து கரெக்டான கொடுத்தா ஒரு டைரக்ஷன்லயும், அதே பிளஸ் மைனஸ் நீங்க தலைகளை கொடுத்தா மற்றொரு டைரக்ஷன்லயும் இந்த மோட்டர் இயங்கும். வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா 3 பேஸ் மோட்டர்னு நீங்க எர்த்தா இருக்கும் போது பக்கத்து மாறி 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 நடக்கும். இது நினைச்சீங்கன்னா ஒரு பின்ல எர்த்தையும் ஏதாவது ஒரு பின்ல ஒரு மெயினையும் பேட்ல டச் பண்ணீங்கன்னா கிரிக் அப்படின்னு ஒரு சத்தம் வரும். அதுக்கு அடுத்த டெஸ்டிங் என்ன பண்ணலாம், நீங்க அப்படியே மாத்தி இன்னொரு பின்னை மாத்தி வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மோட்டர் வந்து கிரிக் கிரிக்னு ஒரு சின்ன செகண்ட்ல, மில்லி செகண்ட்ல ஓடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எனவே இந்த என்னன்னா சிங்கிள் பேஸ் மோட்டர் கொஞ்சம் அதிகமான ஒரு கரண்ட் எடுக்கக்கூடிய ஒரு மோட்டர் என்பது மிக குறைந்த கரண்ட்ல வோல்டேஜ்லையும் இந்த மோட்டர் வந்து இயங்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கும். அதே மாதிரி இந்த பெரிய மோட்டர் என்பது பிரஷ் மோட்டர், உள்ள வந்து பிரஷ் வரும். அந்த சின்ன மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்லெஸ் மோட்டர் சொல்லுவாங்க. ஸோ பிரஷ்லெஸ் மோட்டர் நம்ம ரொம்ப குறைந்த ஒரு வோல்டேஜ்லேயே ஓடக்கூடிய ஒரு மோட்டரா அமைஞ்சிருக்கும் இது. அதே மாதிரி இந்த மோட்டர்கள்ல வரக்கூடிய வால்வ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வால்வை பத்தி ஏற்கனவே நம்ம குழந்தை பவானி நான் ஒரு வெளியில பேசியிருந்தா நினைக்கிறேன். வால்வ் சொல்லி இது வால்வாங்க. இது நம்ம தண்ணி அடிக்கிற பைப்லயே இருக்கும். தண்ணி அடிக்கிறது நம்ம அப்பதான் ஞாபகத்துக்கு வரணும், வேற எதுவும் வரக்கூடாது.
ஸோ நம்ம பம்ப் அடிப்போம் பார்த்தீங்களா, அந்த பம்ப் வால்வு வரும். அதாவது தண்ணி வந்து கீழே இருந்து மேலே ஏறும், அதுக்கப்புறம் மேலே டக்குன்னு அந்த வால்வு மூடிக்கும், அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்க அழுத்தும் போது கீழேருந்து உரியும் போது மட்டும் மேலே உறிஞ்சு தள்ளும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டர்ல கீழே ஃபில்டர் வழியாக அந்த பெட்ரோல் ஆனது உறிஞ்சப்பட்டு மேலே வந்து இந்த வால்வு வழியா மேலே ஏறும். மேலே ஏறும் போது பார்த்தீங்கன்னா லைட்டா ஸ்லோவா மேலே ஏறும், அதுக்கப்புறம் கீழே இறங்கக்கூடாது. இந்த வால்வு போயிருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த மோட்டருடைய அவுட் எக்ஸிட் பகுதி, அதாவது பெட்ரோல் வெளியே வர பகுதியில லேசா நீங்க ஊதணும். அது வேகமா ஊதக்கூடாது, மெல்லமா நீங்க ஊதி பார்த்து காற்று லேசா உள்ள போற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா இந்த வால்வு போயிருச்சுன்றதை புரிஞ்சுக்கலாம். இது ஒரு டெக்னிக்கல் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு வால்வு என்னன்னா, இந்த இடத்துல காமிக்கிறவங்களுக்கு 2 படம் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் ரெகுலேட் வால்வு ஒன்று இருக்கும், அதாவது ஃபியூல் பம்போட ப்ரெஷர் ரெகுலேட் வால்வு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும். இதை பத்தி நம்ம விரிவா இப்போ அடுத்த இதுல பார்க்கலாம் நம்ம. ஸோ அதற்கு முன்னதாக நம்ம பார்க்க வேண்டிய படம் இதுதான். இப்படிதான் ஆரம்பப்பட்டது. இதுதான் வந்து ஃபியூல் டேங்க். ஃபியூல் டேங்க்லேருந்து ஒரு பம்பு மூலமாக பெட்ரோல் மேலே எடுக்கப்பட்டு நேரடியாக ஃபியூல் பம்பு அந்த இன்ஜெக்டருக்கெல்லாம் போகும். ஃபர்ஸ்ட் இன்ஜெக்டருக்கெல்லாம் போனது போக எஞ்சிய பெட்ரோல், அதாவது எக்ஸஸா இருக்கிற பெட்ரோலை வந்து இதெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் அந்த வால்வு கொடுத்திருந்தாங்க. ப்ரெஷர் ரெகுலேட் வால்வுன்றது ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டது. இதான் முதல்ல டிசைன் செய்யப்பட்டது. இப்போ பாத்தீங்கன்னா பெட்ரோல் போறதுக்கு ஒரு டியூப் தேவைப்படுது, அதே பெட்ரோல் திரும்பி வர்றதுக்கு டேங்குக்குள்ள வர்றதுக்கு ஒரு டியூப் தேவைப்படுது. ஸோ 2 விதமான கனெக்ஷன்ஸ் தேவைப்படுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் மாற்றம் என்ன பண்ணிட்டோம் பாத்தீங்கன்னா, இந்த ப்ரெஷர் ரெகுலேட் வால்வை என்ன பண்ணிட்டாங்க, அங்கிருந்து வேற இடம் மாத்திருக்காங்க. எந்த இடம்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு மாத்திட்டாங்க இப்போ. ஸோ இந்த இடத்துக்கு மாத்தினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு இங்க இருந்து பெட்ரோல் போகும்போதே உங்களுக்கு இந்த இடத்துல நடுவுல ப்ரெஷர் ரெகுலேட் வால்வு இருக்கும். உங்களுக்கு பெட்ரோல் டிசைன் செய்யப்பட்டிருக்கும். ஃப்ரீயா போயிட்டே இருக்கும் போது டக்குன்னு என்ன பண்ணணும்னா இந்த நடுவில் இருக்காது, பெட்ரோல் போயிட்டே இருக்கிற பாதையில இந்த வால்வு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி அமைப்பு இருக்காது. இப்ப பெட்ரோல் வந்து ஏறி மேல போகுது இல்லையா, போயிட்டே இருக்கும்போது எங்கேயாவது பெட்ரோல் தடைப்பட்டா இது திறக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். இது வந்து நம்ம பார்க்கும்போது தவறா தெரியும் உங்களுக்கு. இது வந்து பெட்ரோல் கீழே இருந்து மேல ஏறுது, ஏறுற வழியில நேரா வந்து இன்ஜெக்டருக்கு போகுது. இன்ஜெக்டருக்கு போக முடியாத பெட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்ஜெக்டர் வந்து சின்னதா ஸ்லோ ஸ்பீட்ல கொஞ்சமா திறக்கும் போது அதிகமான ப்ரெஷர் வந்து தாங்கும் போது என்ன ஆகும்னா அந்த வால்வு திறந்துக்கும். எனவே இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய வண்டிகள்ல ப்ரெஷர் ரெகுலேட் வால்வானது நம்ம ஃபியூல் பம்ப்லயே கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படி இருக்குன்னா இந்த டிசைன் தான் பாக்குறீங்க நீங்க. இந்த மாதிரி தான் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு. அதாவது பெட்ரோல் உள்ள தள்ளுற பகுதி ஒண்ணுன்னு அம்புக்குறி பாடப்பட்டிருக்கு. 2வது பகுதி வழியா பெட்ரோல் வந்து வெளியேற பகுதி வருது. அந்த வெளியேற பகுதிக்கும் அந்த 3ஆம் நம்பர் வெளியேற பகுதிக்கும் 2ஆம் நம்பர் பகுதிக்கும் நடுவுல வந்து அந்த ப்ரெஷர் இந்த வால்வு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பெட்ரோல் சீரா வெளியே போயிட்டே இருக்கும். அதாவது 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர்னு பெட்ரோல் போய்கிட்டே இருக்கும். போய்கிட்டே இருக்கும்போது தடை ஏற்பட்டால், அதாவது ஃபியூல் இன்ஜெக்டர் குறைந்த அளவு பெட்ரோலை ஸ்பெண்ட் பண்ற டைம்ல அதிகமான ப்ரெஷர் வெளியேற்றப்படும் நேரத்துல இந்த ப்ரெஷர் ரெகுலேட் ஆனது ஓப்பன் ஆகி உள்ளே பெட்ரோல் கொட்டிடும். ஸோ இதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. எனவே தான் வந்து ஸ்லோ ஸ்பீட்ல பெட்ரோல் கொஞ்சமா இன்ஜெக்டர் சின்னதா வாயை திறந்து பெட்ரோலை வெளியேற்றும். அந்த நேரத்துல இந்த ரெகுலேட் வால்வானது திறந்து பெட்ரோலை உள்ள தெளிக்கும். அதிகமான ப்ரெஷர் வெளியேற நேரத்துல இந்த ரெகுலேட் வால்வுக்கு வேலை இருக்காது, ஏன்னா மொத்த ப்ரெஷர் பெட்ரோலும் இன்ஜெக்டருக்குள்ளேயே போயிட்டே இருக்கும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங்கை பத்தி தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. இந்த ப்ரெஷர் ரெகுலேட் வால்வ்ல பயன்படுத்தக்கூடிய ஸ்ப்ரிங் அப்படின்றது ஒவ்வொரு ஸ்ப்ரிங்குமே ஒரு ப்ரெஷரை தாங்கக்கூடிய ஒரு ஸ்ப்ரிங் தான். உதாரணமா நீங்க சாவில பயன்படுத்துற சின்ன ஸ்ப்ரிங் முதற்கொண்டு சாக்காப்சர்ல பயன்படுத்துற பெரிய ஸ்ப்ரிங் முதல் வரை ஒவ்வொரு ஸ்ப்ரிங்கும் ஒவ்வொரு லோடு அல்லது PSI தாங்கக்கூடிய வகையில டிசைன் செய்யப்பட்டிருக்கும். ஸோ இப்போ 40 PSI தாண்டும் போது திறக்கிற மாதிரியான ஸ்ப்ரிங்கை அங்க பயன்படுத்தி இருக்கணும். அதே மாதிரி ஒன் வே வால்வ்ல பெரும்பாலும் ரொம்ப கடினமான ஸ்ப்ரிங்கை பயன்படுத்த மாட்டாங்க. எவ்வளவு தேவையோ அதற்கேற்ற மாதிரி ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கை வந்து பயன்படுத்துவாங்க. எனவே ஒவ்வொரு ஸ்ப்ரிங்குமே ஒவ்வொரு PSI தாங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி ஃபியூல் பம்ப்ல வர லீக்கேஜ் எப்படி பார்க்கலாம். அடுத்தது ஃபியூல் பம்ப்ல வர லீக்கேஜ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மாட்டக்கூடிய ஃபியூல் பம்ப் லீக்கேஜுக்கு ஒரு வீடியோ போடுறோம் உங்களுக்கு. இப்போ ஃபியூல் பம்ப் லீக்கேஜ் இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எப்படி லீக் ஆகுதுன்னா, இந்த பக்கத்துல இருந்து நீங்க காத்த உள் பக்கம் ஊதுனா காத்து போக கூடாது. அதாவது பெட்ரோல் வெளியேற பகுதியில் இருந்து நீங்க உங்க வாயை வச்சு லேசா உள்பக்கமா ஊதுனா காற்று உள்ளே செல்லக்கூடாது. ஒருவேளை காற்று உள்ளே சென்றால் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கிறதா நீங்க புரிஞ்சுக்கலாம். அந்த மிஸ்டேக் வந்து ஒரு ஏர் லீக்கேஜ் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓரிங் உள்ள வரக்கூடிய ஒரு சில பம்ப்ல ஒரு ஓரிங் 2 ஓரிங் 3 ஓரிங் 3 வகையான ஓரிங் வருது. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஓரிங் டேமேஜ் ஆயிருந்தாலும் காற்று உள்ள போகும். அதே மாதிரி இந்த ஃபியூல் பம்ப்ல வரக்கூடிய அந்த ஒன் வே வால்வு சரியான முறையில இயங்காட்டியும் இந்த காத்து உள்ள போகும்.
அதே மாதிரி ப்ரெஷர் ரெகுலேட் வால்வு சரியான ஃபங்க்ஷன் ஆகல, இல்ல ஏதாவது டஸ்ட் மாட்டி ஓப்பனா இருந்தாலும் இந்த காற்று உள்ள போகும். இதெல்லாம் வந்து நம்ம ஃபியூல் பம்ப் சைட்ல இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை பார்க்கக்கூடிய விஷயமா அமைஞ்சிரும். அதே மாதிரி இந்த ஐசி வந்து நிறைய வண்டிகளை வராது, ஒரு சில வண்டிகள்ல வரும். இந்த ஐசில வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்ல வந்து பிளஸ், ரைட் சைட்ல மைனஸ் இருக்கும். நீங்க ஒரே ஒரு தடவை உங்க பேட்டரி ஒயரை மாத்தி வச்சுன்னு சொன்னீங்கன்னா, ஒரே ஒரு தடவை மிஸ்டேக்கா இந்த பிளஸ் மைனஸ் பார்க்காம நீங்க ஒரு முறை மாற்றி வைத்தால் இந்த ஐசி வந்து செயலிழந்து போகும். வேற ஐசி தான் மாத்தணும். எனவே கூடுமான வரைக்கும் நீங்க இந்த பிளஸ் மைனஸை ரொம்ப கவனமா கையாளணும். ஸோ அடுத்ததா இதுல இன்னொரு விஷயம் இருக்கும். இந்த 3 பேஸ் மோட்டரை கனெக்ட் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு பாட்டு தான் இந்த விஷயம். இது வந்து ஐசின்னு சொல்லுவாங்க. இது வந்து 3 பேஸ் ஃபிட்டிங். இந்த 3 ஒயரை எதில் பொருத்துவது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். எனவே என்ன பண்ணலாம்னா, இந்த 3 ஒயர்ல வந்து 2 பக்கம் எதிர்க்க இருக்கும். ஒரு பக்கம் வந்து ஒரே கம்பி மட்டும் இருக்கும். அந்த ஒரே ஒரு கம்பி என்பது அந்த 3 பேஸ் மோட்டர்ல சென்டர் மத்திய பகுதியில 3 பின்னுக்கும் நடு பகுதியில நீங்க என்ன பண்ணலாம், அதை பொருத்திக்கலாம். மீதி 2 வயரை நீங்க மாத்தி மாத்தி பொருத்தலாம். பொருத்தினா என்ன ஆகும்னா, மோட்டரோட டைரக்ஷன் மாறிடும். ஸோ நீங்க பொருத்தி மோட்டர் ஓடவில்லை அப்படின்னு சொன்னா இந்த 2 வயரை மட்டும் நீங்க மாத்தி போட்டுக்கலாம். எனவே கூடுமான வரைக்கும் இது போன்ற 3 பேஸ் மோட்டர் வண்டிகளை கழட்டும் போது முதல்ல ஒரு வீடியோ இல்லைன்னா ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு எந்த ஒயர் எந்த பகுதியில இருக்கு, எந்த இடத்துல கான்டாக்ட் பண்ணுது, என்னென்ன கலர் கோட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு 10-15 வாட்டி மாட்டிட்டீங்கன்னா ஒரு பழக்கம் ஆயிடும். அந்த நம்ம பழக்கத்துல என்ன பண்ணலாம், ரொம்ப எளிமையா இதை மாற்றுறதுக்கான விஷயமா அமைஞ்சிரும். ஸோ இது ஒரு விஷயம் ரொம்ப நம்ம ஐசிலையும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது வந்து லோ ப்ரெஷர் ஆகிறதுக்கு, இந்த பம்ப் லோ ப்ரெஷர் ஆவதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது மோட்டரோட ஸ்பீடு ஏதாவது தொய்வு ஏற்பட்டிருக்கலாம், அல்லது ஃபில்டர் அடைப்பு ஏற்பட்டிருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த ப்ரெஷர் ரெகுலேட்டர் வால்வுல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லைன்னா நம்ம மாட்டக்கூடிய ஓரிங்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த லோ ப்ரெஷர் என்பது இந்த இதுல வரும். அதே மாதிரி 40 PSI நிறைய வண்டியில நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். இப்போ அந்த கேஜ் வந்து சருன்னு மேலே ஏழுற மாதிரி காமிப்பாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு இறங்குன மாதிரி பேசுவாங்க. ஸோ இது வந்து என்ன ஃபால்ட் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா, 40 PSI தொற்றுச்சுன்னு சொன்னாவே அந்த மோட்டர் நன்றாக இருக்கிறது நம்ம என்ன பண்ணலாம் புரிஞ்சுக்கலாம். ஸோ மோட்டர் மேலே சந்தேகப்படவே தேவையில்லை. 40 PSI ஒவ்வொரு வாட்டியும் நீங்க சாவியை ஆன் பண்ணும்போது அது 40 PSI தொற்றுச்சு அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பா சிறப்பாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். எனவே மோட்டர் சந்தேகப்படாம நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஒன் வே வால்வு, அதுக்கப்புறம் வந்து ஓரிங் கிட்டு, இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சில நேரங்கள்ல இன்ஜெக்டர் இருந்தா கூட என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த PSI வந்து மேல போயிட்டு கீழே வருது குறையும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூட்டருக்கு கீழிருந்து பெட்ரோலை மேல உறிஞ்சு கொண்டு போயிட்டு இருக்கும். அதே ஒரு மோட்டார் சைக்கிளுக்கு என்ன பண்ணும்னா டேங்க்கு கீழ் பகுதியில வெளியே வரும். ஸோ மேல இருந்து உறிஞ்சி ஒரு ஸ்கூட்டர் இருக்காங்க, ஸ்கூட்டர் வந்து பாத்தீங்கன்னா தலைகீழ அந்த ஃபியூல் பம்ப் பொருத்தப்பட்டிருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா உங்களுக்கு மேலேருந்து இப்படி உறிஞ்சி உங்களுக்கு ஃபியூல் பம்ப்ல கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கூட்டர்கள்ல இந்த ப்ரெஷர் ரெகுலேட் வால்வானது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சிறு லீக் இருந்தா கூட உங்களுக்கு ஸ்டார்டிங் டிலே, ஸ்டார்டிங் ட்ரபிள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே ஒரு ப்ரெஷர் ரெகுலேட் வால்வு வந்து கொஞ்சம் வீக்கா இருந்தாலும், டஸ்ட் மாட்டிருந்தாலும் ஒரு மோட்டார் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கேள்வி இந்த இடத்துல நடுவில் வழக்கம். எனவே எல்லாமே நம்ம ப்ரெஷர் ரெகுலேட் வால்வ்னு பேசிட்டே இருந்தோம் இல்லையா, இந்த பிளஞ்சர் டைப்ல ப்ரெஷர் ரெகுலேட் வால்வு இருக்கா, அப்புறம் ஒன் வே வால் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இதுல சேர்த்திருக்கேன். ஸோ கண்டிப்பா நண்பர்கள்லாம் அதை பத்தி பேசுங்க. இதுல வரக்கூடிய நம்ம பிரச்சனைகளை ஒன்னொன்றா பார்க்கலாம். அடுத்தது வந்து இன்ஜெக்டர் பத்தி பேசியிருக்கோம். இன்ஜெக்டர் முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ஜெக்டர் அப்படின்றது ஒரு எலக்ட்ரிக் கதவு. கரண்ட் கொடுத்தா திறக்கக்கூடிய ஒரு கதவாக ஒரு கற்பனை பண்ணிக்காங்க, இல்லைன்னா உங்களுடைய வாயாக கற்பனை பண்ணிக்காங்க. 2 விஷயம் தான். நம்ம ரொம்ப போட்டு பெருசாலாம் பார்க்க வேணாம். ஒரு வாய் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு கல்கண்டை நீங்க சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வாயை குறைஞ்ச அளவு திறப்பீங்க. அதே ஒரு கிரேப்ஸை சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வாயை இன்னும் கொஞ்சம் அதிகமா திறப்பீங்க. அதே ஒரு ஆப்பிள் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் அதிகமா திறப்பீங்க. ஸோ இப்படிதான் வந்து அந்த இன்ஜெக்டர் ஆனது நமக்கு திறந்து மூடுது. அதுக்கு ஒரு சின்ன விளக்கப்படம் பாத்தீங்கன்னா, இன்ஜெக்டர் எந்த அளவுக்கு திறந்து மூடுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம ஜெட்டு, அதாவது சொரன் நம்ம இதுல சொல்லுவோம். இது வந்து நீடில். நீங்க ஆக்சிடென்ட் கொடுக்கும்போது நீடில் இருக்கு, லெஃப்ட்ல இருக்க நீடில் என்ன பண்ணா படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா மேல போகும். அந்த சொரையில வந்து வரிசையா ஓட்ட கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, 1 2 இதுல 5 ஓட்ட தெரியுது இதுல. ஸோ நீங்க சொரைய மேல ஏத்த 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 என்ன ஆகும்னா பெட்ரோல் காற்று கலவை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து இன்ஜெக்டர் நீங்க நினைக்கும் போது நினைக்கிற மாதிரி திறக்குது மூடுதுன்னுலாம் கிடையாது. இன்ஜெக்டர் வந்து ஒவ்வொரு படிநிலையிலும் ஒவ்வொரு நிலையிலும் வேலை செய்யுது. உதாரணமா நீங்க எப்படி இந்த இன்ஜெக்டரை கொஞ்சம் கொஞ்சமா மேல அந்த நீடில மேல ஏத்துறீங்களோ ஆக்சிலேட்டர்ல வச்சு,
அதே மாதிரி இன்ஜெக்டரும் ஸ்லோ ஸ்பீடு முதற்கொண்டு ஹை ஸ்பீடு வரைக்கும் பல்வேறு மாற்றங்களை செய்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்காங்க. ஒரு இன்ஜெக்டர் வந்து டக்குன்னு திறந்து டக்குன்னு மூடுறது கிடையாது. ஸோ பல்வேறு விஷயங்களை இது செய்யுது. எனவே எலக்ட்ரானிக் பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, அந்த இன்ஜெக்டரை திறக்கிறதுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பிளஸ்ஸையோ ஒரு மைனஸையோ கொடுக்கறது கிடையாது. ஒரு பிளஸ் ஸ்ட்ராங்கா கொடுத்துருவாங்க, மைனஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பல்ஸ் வித் மாடுலேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு துடிப்பு எர்த்தோட ஒரு துடிப்பு தான், சின்ன துடிப்பு. அந்த சின்ன துடிப்பை அதிகப்படுத்துறது குறைக்கிறது. அதிகப்படுத்தினா இன்ஜெக்டர் அதிகமா திறக்கும், அதை குறைச்சிட்டே இருந்தீங்கன்னா அளவு வந்து குறைபாடு இருக்கும். எனவே நம்ம ரொம்ப கவனமா அந்த இன்ஜெக்டர் எந்த அளவுக்கு திறந்து மூடுதுன்றத தனியா ஒரு பார்ட்டாவே பார்க்கலாம் நம்ம. அதே மாதிரி இந்த வண்டியில மைலேஜ் பொறுத்த வரைக்கும் வித்தியாசம் ஏற்படும். எப்படின்னா, நீங்க சீரா ஓட்டினா ஒரு மைலேஜ் இருக்கும் கார்பரேட் வண்டியில, வேகமா ஓட்டினா மைலேஜ் ட்ராப் ஆகும். அதே பிரச்சனை வந்து நமக்கு இன்றைய இருக்கிற இன்ஜெக்டர் வண்டியிலையும் அதிகமா இருக்கும். இப்ப கார்கள்லாம் சொல்லுவாங்க 80-90 ஓட்டினா அந்த மாற்றங்கள் கார்பரேட் வண்டியில அதிகமா இருக்கும், ஆனா இன்ஜெக்டர் வண்டிகள்லயும் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ வரக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, E20 பெட்ரோல் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. E20 பெட்ரோல் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, நிறைய ஸ்கூட்டி வாகனங்கள்ல வண்டி சீரான ஒரு வேகத்துல போக மாட்டேங்குது, வண்டி அடைக்குதுன்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து புதுசா வச்சிருப்பாங்க. ஸோ அது ஏன் அப்படின்றத எக்ஸல் சூப்பர், அதுக்கப்புறம் வந்து பெப்பு, நிறைய வண்டிகள்ல இந்த பெட்ரோல் மாற்றம், அதாவது 2-3 வருஷம் ஒழுங்கா ஓடிட்டு இருந்த வண்டி இப்போ பெட்ரோல் மாற்றம் செய்த பிறகு ஒரு சரியான ஓட்டம் இல்லாம வண்டி வந்து அடைச்சடைச்சு போற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல இருந்த பெட்ரோல் காற்று கலவை என்பது 14.7 இருந்தது. இப்போ E20 மற்றும் ஏர் காற்று கலவை வந்து 1:13.27 மாற வேண்டும். E50 இருந்தா அடையணும். இந்த மாற்றத்தை அந்த ECM செய்தால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண. நிறைய ஆல்டர் பண்ணி பாக்குறோம். என்னன்னா, அந்த படியா திறக்கிறதுக்கு அந்த இன்ஜெக்டருடைய பல்ஸ் வித்தை அதிகரிப்பதற்கான ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளே ஒரு சின்ன போர்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம், மேக் பண்ணிட்டு இருக்கோம். அந்த போர்டு ரெடி ஆயிருச்சுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த இன்ஜெக்டர் திறக்கக்கூடிய அளவில் சிறு மாற்றத்தை நம்ம செய்ய முடியும் மேனுவலா அப்படின்றத நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரிசர்ச் இன்னும் முடியல, அது ஒரு விஷயம். ஸோ அதற்கு மாற்றா நம்ம என்ன செய்யறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு EOT சென்சாரை இன்ஜின் இருந்து வெளியே எடுத்துறோம். இன்ஜின்ல இருந்தா ஒரிஜினல் ஹீட் காது, அதை வெளியே தொங்க வச்சா கொஞ்சம் ஹீட்டு கம்மியா காமிக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த பெட்ரோல் ஏர் மிக்சர் ரேஷியோ மாறுபாடு அடையும். அதே மாதிரி ஒரு சில வாகனங்கள்ல இன்ஜெக்டரை மட்டும் பெருசா போடுறோம். உதாரணமா எக்ஸல் சூப்பர் வண்டிகள்ல 3 ஓட்டை வரக்கூடிய இன்ஜெக்டர் இருக்கும். அதுக்கு பதிலாக பெப்ல என்ன பண்றோம், 4 ஓட்டையில் வரக்கூடிய ஒரு இன்ஜெக்டரை போடுறோம். இது என்ன ஆகும்னா, அந்த பெட்ரோல் காற்று கலவையை மாற்றி அமைச்சிரும். E20 போடும்போது சில நேரத்துல சரியா ஓடுறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிரும். அதே மாதிரி ஒரு சில வண்டிகள்ல O2 சென்சாரை மாற்றி அமைப்பதன் மூலமாக இந்த மாற்றத்தை செய்ய முடியும். ஆனா ஒரு சில வண்டிகள்ல நீங்க கண்டிப்பான முறையில ECM, இன்ஜெக்டர் இது ரெண்டையும் மாற்றியாக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுத்தியிருக்காங்க. ஒரு சில வண்டிகள்ல O2 சென்சாரையும் சேர்த்து மாற்ற சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. அதே மாதிரி அடுத்ததா பாத்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் எப்படின்னு பார்க்கணும் அப்படின்றதான் விஷயம். இப்போ ஓரளவுக்கு நம்ம இந்த விஷயத்தெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பொதுவா வரக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, பெட்ரோல் இன்ஜினுக்குள்ள போதா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் மட்டும் எல்லார் மைண்ட்லயுமே இருக்கும். என்ன காரணம்னா, நம்ம கரண்ட்டை பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி. கரண்ட்னா என்னன்றதை நம்ம எல்லாருமே தெரியும். ஒரு கழட்டி பார்த்தவொடனே கரண்ட் வர அளவு பொறுத்து கரண்ட் வந்துடும். வழக்கமா கரண்ட்டும் பெட்ரோலும் தான் வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னா, பெட்ரோல் இன்ஜெக்டருக்குள்ள ஏதாவது இன்ஜினுக்குள்ள போலன்னு சொன்ன உடனே நமக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் என்ன? ஒன்று, ஃபியூல் பம்போட ப்ரெஷர். இப்போ நிறைய பேசும்போது பார்த்தேன், ஃபியூல் பம்போட ப்ரெஷர் சரியில்லையோ அப்படின்ற முதல் ஒரு கேள்வி எழும்பும். ரெண்டாவது, இன்ஜெக்டர் சரியில்லையோ அப்படின்ற ரெண்டாவது கேள்வி எழும்பும். மூணாவது, இன்ஜெக்டருக்கு வரக்கூடிய அந்த சப்ளை, அந்த பல்ஸ் வித் மாடுலேஷன் பிளஸ் மைனஸ், நம்ம சொல்ற மாதிரி பிளஸ் மைனஸ் சரியா வந்து இன்ஜெக்டரை திறக்கலையோ அப்படின்ற ஒரு 3 கேள்வி எப்பவுமே வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நேரத்துல பெட்ரோல் மற்றும் காற்று மட்டும் தான் தேவைப்படுது. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஜெக்டரை மொத்தமா கலட்டி வெளியே எடுத்து ஒரு பாட்டில்ல சேஃப்டியா வச்சிருவோம். அதாவது லைனோட இருக்கும். இன்ஜெக்டர்ல வந்து எதுவுமே கழட்ட மாட்டோம். இன்ஜெக்டரை எடுத்து அந்த பெட்ரோல் வந்து வீணாகாம ஒரு சின்ன பாட்டிலுக்குள்ள போட்டுருவோம். போட்டு என்ன பண்ணுவோம்னா, ஒரு சின்ன சிரஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு 10 ml பெட்ரோல் எடுத்துப்போம். இந்த முறை வந்து ரொம்ப ஆபத்தான முறை. எனவே டேங்க்ல பெட்ரோல் அதிகமா இருக்கக்கூடாது. நீங்க பக்கத்துல வச்சிருக்க இன்ஜெக்டரை இந்த பக்கம் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனமான இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்.
சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா, ஒரு இன்ஜெக்டர்ல ஒரு 10 ml பெட்ரோல் வச்சுக்கிட்டு ஒரு மில்லி டியூப் வச்சுக்கிட்டு அந்த இன்ஜெக்டரை கலட்டின அந்த ஓட்டையில நேரடியா பெட்ரோல் டியூபை மட்டும் உள்ள போடுவோம். நீங்க இன்ஜெக்ட் பண்ணி அழுத்த தேவையில்லை, அது செகண்ட்லயே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கும். நீங்க என்ன பண்ணலாம், அந்த செக்ஷன்ல லேசா இழுத்து வண்டி ஸ்டார்ட் ஆகிற ஃபீலிங், அந்த புருன்னு அழுகும். நம்ம கார்பெட்டர்ல பெட்ரோல் லேசா தெளிச்சா எப்படி ஸ்டார்ட் ஆகுமோ அதே மாதிரி வண்டி பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி ஆஃப் ஆகிறத நீங்க உணர முடியும். அப்படி உணர்ந்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம், அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். இந்த வண்டியில பெட்ரோல் போகாம தான் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகவில்லை என்றதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம்னா, இன்ஜெக்டரை நீங்க வழக்கமா மாட்டிடலாம். மாட்டிட்டு இன்ஜெக்டர் டியூப் இருக்கு இல்லையா, அதாவது ஃபியூல் பம்ப்ல இந்த டியூபை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இன்ஜெக்டர் டியூப்ல ஒரு இன்ஜெக்ஷன் செருவி கொஞ்சம் பெரிய டியூபா போட்டு நீங்க உங்க ப்ரெஷர்ல உங்க அழுத்தத்துல நீங்க என்ன பண்ணலாம், இன்ஜெக்டருக்கு பெட்ரோலை செலுத்தலாம். அதாவது ஃபியூல் பம்பே இல்ல வண்டி ஸ்டார்டிங் செய்யும் முறை இது. ஃபியூல் பம்ப்ல சந்தேகம் இருக்கு உங்களுக்கு, அது என்ன பண்றீங்க, நீங்க ஃபியூல் பம்பே இல்லாம ஸ்டார்ட் செய்யும் முறை. நீங்க இன்ஜெக்டர்ல கொடுக்குற ப்ரெஷர் வந்து 40 PSIக்கு மேல போயிடும். ஸோ அப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணி பார்த்து வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொன்னா ஃபியூல் பம்ப் தான் ப்ராப்ளம்னு அர்த்தம். ஸோ நீங்க ப்ரெஷர் கொடுத்தும் வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னு சொன்னா உங்களுக்கு ஃபியூல் பம்ப் மேல இருக்க சந்தேகம் போயிருச்சு, ஃபியூல் பம்ப் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அடுத்தது நீங்க பார்க்க வேண்டிய 2 விஷயம் பாத்தீங்கன்னா, இன்ஜெக்டரா அல்லது இன்ஜெக்டருக்கு வரக்கூடிய பவர் சப்ளையா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இன்ஜெக்டர் கையில எடுத்துட்டு தனியா எடுத்துக்காங்க இன்ஜெக்டரை. அந்த பேட்டரியில என்ன பண்ணுங்க, பிளஸ் மைனஸ்ல டச் பண்ணும்போது டிக் டிக் டிக்னு ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் என்ன அப்படின்னா, அந்த சால்நாய்டு மேலையும் கீழையும் போயிட்டு வருது அப்படின்றத உணர்த்துற ஒரு சவுண்ட். நீங்க சவுண்ட் வர நேரத்துல இன்ஜெக்டர்ல வெளிப்பக்கம் போகிற பகுதியிலயோ இல்ல உள்பக்கம் பொருள் போற பகுதியிலயோ கொஞ்சம் லேசா உறிஞ்சு பாருங்க. அந்த பவர் சப்ளை வச்சுட்டு உறிஞ்சு பாருங்க. ஏர் ஃப்ரீயா வரணும், பவர் சப்ளை எடுத்துட்டா ஏர் லாக் ஆகணும். இது ரெண்டும் நடந்துச்சுன்னு சொன்னா அந்த இன்ஜெக்டரும் நன்றாக இருக்கிறதுன்ற அர்த்தம். ஸோ கடைசியா நீங்க எங்க வருவீங்கன்னா, அந்த ஃபியூல் பம்ப் சப்ளை இன்ஜெக்டருக்கு வரக்கூடிய சப்ளைல தான் பிரச்சனை வந்து நின்றுடலாம். ஸோ இன்ஜெக்டருக்கு பவர் சப்ளை வரலன்னா பல்வேறு அது ஈசிஎம்மா இருக்கலாம், இல்ல இஓடி சென்சார் டெம்பரேச்சர் ஹையா இருக்கலாம், இல்ல டிபிஎஸ் சென்சார் ஓப்பன்ல இருக்கலாம். அதான் நிறைய வண்டி பாத்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுத்தா ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஜெக்டரை திறக்க வழி விடாது. ஸோ அதனாலே வந்து என்ன பண்ணா, இன்ஜெக்டருக்கு பவர் சப்ளை வரலன்னு சொன்ன உடனே நம்ம நேரடியா அந்த ஃபால்ட்டை அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதற்கான காரணிகள் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கணும். ஸோ அது குறித்து நம்ம ஒரு நாள் முழுசா விளக்கம் பார்க்கலாம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளவுதான். ஒரு ஃபியூல் பம்ப்லையும் ஒரு ஃபியூல் இன்ஜெக்டர்லையும் இவ்வளவுதான் விஷயங்கள் இருக்கு, வேற எந்த ஒரு பெரிய விஷயங்களும் இல்லை. ஸோ எனக்கு தெரிந்த பதிவுகளை ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப படுத்தக்கூடாது ரொம்ப. அதே மாதிரி ஒரு ஃபியூல் இன்ஜெக்டர் அப்படின்றது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரே மாதிரி சீரா போகுதுன்னு சொல்றீங்க இல்லையா, இது வந்து 350க்கும் மேற்பட்ட ஒரு டீசல் இன்ஜெக்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தெரிந்த பதிவுகள் இவ்வளவுதான். ஸோ நண்பர்கள் வந்து இதற்கு மேல சொல்லுவாங்கன்னு தெரியல, சரிங்களா? ஸோ நான் ரிட்டர்ன் வந்துடுறேன் இப்போ. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய இருக்கா. அதே மாதிரி இதுல பல்ஸ் காயிலும் ஒரு விஷயம் இருக்கு. வணக்கத்துக்கு நாங்கெல்லாம் தலை வணங்குறேன். மிகப்பெரிய வாழ்த்துக்கள். மிக நல்ல விரிவாக்கம், சூப்பரா இருந்தது, அருமையா இருந்தது. மிகப்பெரிய வாழ்த்துக்கள்னு. சிறப்பு விருந்தினால வந்து அவருடைய ஒரு 75% இங்கேயே செலிப்ரேட் பண்ணிட்டார். அண்ணே முத்துவண்ணே, தண்டவாணி பேசுறேண்ணே. சொல்லுங்கண்ணே. ஆனா ஒரு நிமிஷம் அவரை பத்தி கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லணும். இருக்கிற நேரத்துல எல்லா நண்பர்களும் இருக்கிறாங்க, அவரை பத்தி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? இல்ல பேசுவோம். நான் இந்த கொஞ்சம் விரிவுரையை முடிச்சுக்கிறேன். அதாவது ரகுபத்திரனை வந்து அண்ணனை பேசணும்னா நிறைய வந்து பேசிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு, நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு விரிவுரையா வந்து அருமையா பேசியிருந்தாரு.
ரஹ்மத்துக்கு மிகப்பெரிய கேன்சாப் வாழ்த்துக்கள். இதுல வந்து இப்போ முடிய நீங்க வந்து ரஹ்மத்துனை வந்து இப்போ கிளாஸ் எடுத்தாரு. இதுல உங்களுக்கு யாருக்கேனும் சந்தேகங்கள் இருக்குதா இருந்து கேட்கலாம், அதுக்கு வந்து பதில் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ராமச்சந்திரன், காயத்ரி. அண்ணே பேசுங்கண்ணே. ராமச்சந்திரன், காயத்ரி. பேசுங்க. டிவியில பெரிய சைஸ் ஸ்கிரீன்ல வந்து உங்களுடைய விஷயங்கள்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு தொகுப்பா இருக்கு. ஏன்னா உங்களோட குரல் வந்து எல்லாரையும் போய் வந்து ரீச் பண்ணுது. அது மிகப்பெரிய ஒரு வரம், கடவுள் கொடுத்த ஒரு வரம். அது இல்லாம நீங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பேசுனது, ஆனா டக்குன்னு முடிச்ச மாதிரி தெரிஞ்சிச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கிறோம். வார வாரம் வந்து நீங்க இந்த தொடர்ந்து இந்த கூகுள் மீட்ல வந்து ஒரு சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் வேண்டியிருக்கிறேன். உங்களோட குரலுக்கு நான் அடிமை. நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் அடிமை. நானும் வந்து சொல்லிக்கிறேன். ஓகே ஓகே, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. வணக்கம் அண்ணா. வணக்கண்ணா. பேசுங்க பேசுங்க. ஆனா அண்ணன் ஒரு தெளிவான புத்துணர்ச்சி, ஆட்டோமேட்டிக்கா நம்ம மூளையில ஒரு பிரசன்ஸ் வரும். அது எப்படி வருதுன்னா, அந்த லைனுடைய பக்குவத்தை தெளிவுபடுத்துறதுல அண்ணனை ஒண்ணுமே பண்ண முடியாதுண்ணா. இப்போ நம்ம எல்லாத்துலயும் சொல்லுவோம் பிளஸ் மைனஸ் இருந்தா எல்லாமே கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் தான் எதுக்கு 3 பேஸ்ன்னு ஒரு லைன் கொடுத்தாங்க. அந்த இடத்தையும் அந்த சொல்றக்கூடிய பக்குவம் உள்ள ஆளு நம்ம கேப்டன் சார் தான். அவரை நாங்க என்ன ஒன்னா இது பண்ணலாம், ஆனா அவருடைய பக்குவத்துல இந்த பேச்சுல யாராலையுமே இத கொண்டு வர முடியாது. இந்த இடத்த அடையறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். கேப்டன். நன்றி, வணக்கண்ணா. பொன்னேரி சார். ஓகே, நன்றிண்ணா செல்வண்ணா. ஓகேண்ணா. ஓகே. என்னண்ணா பாலகிருஷ்ணன் அபி கை தூக்கி கேளுங்க. சரிங்களா? அடுத்து சந்திரசேகர் எஸ்கே. நான் ஒரு கேள்வி கேட்கலாமா ரகமர்கிட்ட? எனக்கு ஒரு பதில் கிடைக்குமா? நீங்க தானா? என்னுடைய கேள்வியே நீங்க தானா? உங்களுக்கு தான் அர்த்தம். என்னன்னா எப்படி பேசுறீங்க? கேளுங்கண்ணா. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. என் தொழிற்சந்திர வாழ்த்துக்கள். மிஸ்டர் ரகமத்து, அதாவது ஒரு நான் ரிட்டர்ன் வாழ்வு வீக்கானால் ஊதி பாருங்க, உறிஞ்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஒரு இன்ஜெக்டர் இங்குதான் இருக்கு, ஊதி பாருங்க உறிஞ்சு பாருங்கன்னு சொன்னீங்க. அதான் எனக்கு புரியலைங்க. இப்போ வர பெட்ரோல் வந்து வாயில வச்சாவே ஒரு மாதிரியான ஒரு வித்தியாசம். நாங்க வந்து அந்த காலத்து ஒரு செய்யும் போது அப்ப பெட்ரோல் வச்சு உருன்னு உருவோம், ஒண்ணுமே நடக்காது. ஆனா இப்ப வந்து வாய் மக்கிது, ஏதோ ஒண்ணு காரிக்கா துப்புறதா இருக்குது, வாய் கசக்குதுனே. அப்படின்னு இருக்கும் போது இந்த உறிஞ்சு பார்க்கும் போது நம்ம மனிதனோட ஆக்கு எது ப்ராப்ளம் வராதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அது வேற முறையில எதை கையாளுறதுக்கு இது வசம் இருக்குதா அப்படிங்கிறத சொல்லுங்க. நன்றி. ஆனா மேனுவலாவும் நிறைய விஷயம் பார்க்க முடியும். எப்படின்னா நீங்க ஒரு இன்ஜெக்ஷன் வச்சீங்கன்னா அதை பம்ப் பண்ணுங்க, அதை வலிச்சு பாருங்க வருதான்ட்டு. ஒரு சிரஞ்சீவி, இப்ப நம்ம யார் எடுக்கிறதுக்குன்னு ஒரு சிரஞ்சு வைக்கிறோம்ல, வந்து பதிவுலயே சொல்லியிருக்கிறாரு. அதான் மோட்டார் இல்லாத நம்ம ஒரு வண்டி இன்ஜெக்டர் கரெக்டா இயங்குதா அப்படின்னு மேனுவலா நாம செக்அப் பண்றதுக்கு ஆல்ரெடி நம்ம செக்அப் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். என்ன மோட்டார் கம்ப்ளைண்டா இல்ல இன்ஜெக்டர் கம்ப்ளைண்டான்னு மேனுவலா நம்ம செக்அப் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதையுமே அவரு பதில வந்துருச்சு. இதுக்கு வேற மாற்று வழி இருக்குதா
ஆனா இப்ப நீங்க பாதிப்பு குடலுக்கும் சுவாச குழாக்கும் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமான்ற ஒரு கேள்வி, நல்ல கேள்விதான் இது. இத வந்து அண்ணே ரகுமத்தண்ணே அதை நீங்களே சொல்லிருங்க உங்க பாஷையில நீங்களே சொல்லிருங்க. கண்டிப்பாண்ணே, இது வந்து கண்டிப்பா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், அதுல மாற்று இல்ல. அப்போ நம்ம இந்த மாதிரி ஏற்படுத்தும் சொல்லும் போது நம்ம என்ன பண்ணலாம், குடும்பமான வரைக்கும் ஒரு ஏர் அடிச்சு கிளீன் பண்ணிட்டு, அதாவது சில சந்தர்ப்பங்கள் இல்லாத பட்சத்துல இப்போ இன்ஜெக்டர் நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்க செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கரெக்டான செட்டிங்கை வச்சுக்கிட்டு ஒரு ரெஸ்பிரேவோ அடிச்சு பெட்ரோல் போதா வருதா இல்லையான்றதை பார்க்க முடியும். ஒரு சின்ன ஏர் ப்ரெஷர்ல பார்க்கலாம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, அது கரெக்டாக க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஓரளவுக்கு சின்ன டெஸ்டிங், ஒரு மன திருப்தி ஆகாது, எப்படி வச்சாலும் மன திருப்தி ஆகாது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் ரொம்ப கவனமா பண்ணணும். ஆனால் கண்டிப்பா இது வந்து நீங்க சொன்ன மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். அதற்கு என்ன பண்றாங்கன்னா, இப்போ வந்து ஃபியூல் கேஜையும் பயன்படுத்துறாங்க. ஃபியூல் ப்ரெஷர் வந்து சரியா இருக்கா இல்லையா, இன்ஜெக்டர் நடுவில் போட்டு இன்ஜெக்டர் ஒழுகுதா இல்லையா அப்படின்ற பல்வேறு விஷயங்களை பார்க்கறாங்க. இருந்தாலும் இன்ஜெக்டரை திறக்குது, நல்லா ஸ்ப்ரே ஆகுதா இல்லையான்றத நாம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு ரெஸ்பிரே டப்பால ஒரு சின்ன பைப்பை வச்சுக்கிட்டு உள் பக்கம் அடிக்கும் போது கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் கொடுத்து எடுத்தீங்கன்னு சொன்னா இன்ஜெக்டர் வேலை செய்தா இல்லையான்னு பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக நம்ம பண்ற எல்லாமே, நீங்க ஒன்றும் இல்லை, பிரேக் ஷூவை தேய்ச்சி ஃபூன் ஊதுறீங்க பார்த்தீங்களா, அதுவும் மிகப்பெரிய வியாதியை ஏற்படுத்தும். அதே மாதிரி நீங்க பயன்படுத்துகிற பிரேக் ஷூ ஆஸ்பெஸ்டாஸா நான் ஆஸ்பெஸ்டாஸ்ன்றதை கவனிச்சு போடுற அளவுக்கு நம்ம இன்னைக்கு தரம் மாறி ஆகணும். ஏன்னா நீங்க பயன்படுத்த நான் ஆஸ்பெஸ்டாஸ் பிரேக் ஷூவை நம்ம எமரி ஷீட்டு போட்டு தேய்ச்சிட்டு ஃபோனு ஊதுறீங்க போகலாம், ஊதுற அந்த காத்து உள்ள போனா கூட நம்ம லங்ஸ் அஃபெக்ட் பண்ணணும். இதைத்தான் எதிர்பார்த்தறாங்க மத்து. அதாவது நாம வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து என்றாலும் வந்து நாம வந்து ஒரு அறியாத்தன்மையாவே செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப வந்து போன்ற ஆளுகள்கிட்ட பலவ நாங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு தெள்ள தெளிவாயிட்டோம். நாங்க அந்த காலத்துல வந்து காற்று வாய் வச்சு உறிஞ்சோம், அதெல்லாம் போய் அங்கன்னு வச்சு பம்பு அங்க வைக்க முடியாத வசதி இல்லாத என்ன மாதிரி ஆளுகள்லாம் வந்து காத்தடிக்க சைக்கிள் பம்பை வச்சு அடிச்சு இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நீங்களாம் நவீன டெக்னாலஜிக்கு போயிட்டீங்க அடுத்த கட்டத்துக்கு. இன்னும் நாங்கெல்லாம் அந்த கட்டத்துக்கு நாங்க நெவர்ல. அப்படி இருக்கிற சமயத்துக்கு ஆளுகளுக்கு இது ஒரு ஏதுவா இருக்குமே அப்படின்னு தான் உங்களை கேள்வி எழுப்புனேன். நன்றி ராகமத். நான் குழந்தைண்ணா, அதனால தானே நம்ம இப்போ இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கோம். நம்மளுடைய பதில். அண்ணா மீண்டும் கை தூக்கிறவங்களை கூப்பிடுறேனே. ராமச்சந்திரன் காயத்ரி பேசுறீங்களா? கை தூக்குறீங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா வணக்கங்க. பேசுங்க. நீங்க இந்த 3 பேஸ் மோட்டர் வந்து 1 by 1 அந்த பிளஸ் மைனஸ் மாத்தி கொடுக்கும் போது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை வந்து நம்ம பேட்டரியில ஸ்ட்ரைட்டா கொடுத்து அப்படி பார்க்கலாங்களா? 12 volt பேட்டரியில வந்துட்டு அப்படி ஸ்ட்ரைட்டா நம்ம அதுல கனெக்ஷன் பண்ணி பார்க்கலாங்களா? அது சரியான முறைதானுங்களா? கொடுத்து பார்க்கலாம்னா அது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு செகண்ட் தான் அந்த பவர் சப்ளை நடக்கும், அடுத்த சப்ளை நடக்காது. சோ நீங்க அடுத்த செயினுக்கு போனாதான் அடுத்த சப்ளை நடக்கும். எனவே நீங்க தாராளமா பார்க்கலாம். அந்த சுழற்சியை அந்த மோட்டர் ஓடுதா நல்லா ஓடுதா இல்லையான்ற சுழற்சியை நீங்க பார்க்க முடியாது. அதுக்கு பதிலா நம்ம அந்த ஐசியை பயன்படுத்தணும்னு சொன்னா அந்த முழு சுழற்சியை பார்க்க முடியும். சரிங்க சார், சரிங்க சார். ஓகே சார், ஓகே சார், நன்றி சார். சந்திரசேகர் எஸ்கே பேசுங்கண்ணா. அடுத்து ஜெய் கணேஷ். ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு கையை இறக்கவே மாட்டேங்கிறாரு முத்துவல்ல. சரி விடுங்க. அடுத்து ஜெய் கணேஷ். ஐயா வணக்கம், நான் ஜெய் கணேஷ் பேசுறேன் சார். இப்போ வந்து இன்ஜெக்டர் வந்து இது போயிடுச்சுன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். பிடிச்சிட்டாலும் வந்து சாரி கேட்க வந்த கேள்வியை மறந்துட்டேன். ஐயா சார், இப்போ வந்து இன்ஜெக்டர் வந்து அதிகமா வண்டி விரட்டி ஓட்டினா மைலேஜ் வராதுன்னு சொன்னீங்கல்ல சார், அது எல்லா வண்டிக்குமா இல்ல 100 இது ரொம்ப ஹெவி உள்ள வண்டிக்கு மட்டுமா சார்? அது 100 cc மேல போற வண்டிக்கு மட்டுமா இல்ல எல்லா வண்டிக்குமா? XL 100 அடுத்தது ஸ்ப்ளெண்டர் இந்த மாதிரி வண்டிக்கு இது உண்டா?
அதாவது என்ன பண்ணாங்கன்னா ஆரம்பத்துல எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுன்னு தான் இன்ஜெக்டர் கொண்டு வந்தாங்க. மைலேஜ்ல மாற்றம் இருக்காது, நல்லா இருக்கும்னு கொண்டு வந்தாங்க. ஆனா என்ன அப்படின்னா நீங்க ஓட்டுற வேகத்துக்கு ஏற்றவாறு காற்று பெட்ரோல் கலவை வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் அந்த நீடில் நீங்க சொரையிலேருந்து நீடில் மேல தூக்க தூக்க எப்படி காற்று பெட்ரோலுடைய அந்த விகிதாச்சாரம் மாறிட்டு இருக்கோ அதே மாதிரி இப்போ எல்லா வண்டிலையும் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு உதாரணமா தான் நான் ஒரு கார் சொல்லியிருந்தேன். 80 கிலோமீட்டர் வேகத்துல ஓட்டுற ஒரு பெட்ரோல் கார் ஒரு 18லேருந்து 20 கிலோமீட்டர் மைலேஜ் வரும். அதே வண்டியை நீங்க 100-110 ஓட்டுனீங்கன்னு சொன்னா அப்படியே ஒரு 10-15 கிலோமீட்டர் குறைஞ்சிரும். இது நம்ம கண்கூட பாக்குறது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். எனவே இந்த மாற்றங்கள் எஃப்ஐ வண்டியில அளவுக்கு அதிக கடந்த வேகத்துக்கு அப்புறம் நடக்கும். கார்பெட் வண்டியில ரொம்ப சாதாரணமா நடக்கும். இப்ப ஐயா நம்ம வந்து வேகமாவும் ஓட்டல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா இருக்கு, ஆனா மைலேஜ் வரல ஐயா. அது என்ன பிரச்சனையா இருக்கும்? எல்லாமே கரெக்டா இருக்கு, மற்ற யூஓடி சென்சார் கரெக்டா இருக்கு, இன்ஜெக்டர் கரெக்டா இருக்கு, ஃபியூல் பம்போட சர்க்குலேஷன் கரெக்டா இருக்கு, ஆனா மைலேஜ் வரல வண்டியில. அது போரோட நாய்ஸிங்கும் கரெக்டா இருக்கு. அதான் மைலேஜ் வரலன்னு சொல்லும் போது நம்ம புரிதல் என்ன அப்படின்னா அந்த காற்று பெட்ரோல் கலவையானது சரியான விகிதத்தில் இல்லை அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். நான் மைலேஜ் குறித்து நிறைய இடங்களை பேசும்போது சொல்லுவேன். ஒரு மைலேஜ் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம கார்பெட்டர் வண்டி காலத்துல நீங்க செய்யற ஒரு டியூனிங்ல மட்டும் மாறிடாது. உதாரணமாக காத்துலனா மைலேஜ் வராது, செயின் டைட்டா இருந்தா மைலேஜ் வராது, பிரேக் ஜாமா இருந்தா மைலேஜ் வராது. இந்த மாதிரி மைலேஜுக்கான காரணங்கள் எக்கச்சக்கமா இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே வந்து கிளச்சு போயிருந்தா மைலேஜ் வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு மைலேஜுக்கான காரணங்கள் அப்படின்றது 1-2 இல்லை, நிறைய விஷயங்கள் இந்த மைலேஜுக்கான காரணமா இருக்கும். ஸோ அந்த வகையில நம்ம எதனால இந்த மாற்றம் நடக்குதுன்றதை நம்ம பார்க்கணும். ஓகே சார், ஓகே சார், ரொம்ப நன்றி. அதே மாதிரி சார் இந்த இன்ஜெக்டருக்கு வருது இல்ல சார் ஓரிங்க, அந்த டிக்கு ஓரிங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிளெண்டருக்கு வர அந்த ஓரிங்க அதெல்லாம் தனியா கிடைக்குதுங்களா சார்? இன்ஜெக்டருக்கு மேல வர நம்ம என்ன தேவைனாலும் BS6 வாகனங்கள்ல இப்போ நம்ம என்ன பொருள் தேவைனாலும் ஆர்டர் கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ. சரிங்க சார், அதுதான் நன்றி சார். நன்றி 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 சார், நன்றி நன்றி. ஜெயகணேஷ், நன்றி. அடுத்து சக்திவேல். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நேரம் கழிச்சு சக்தின்னு சொல்லியிருக்கீங்க. சார் இல்ல, இல்ல. வணக்கம். எனக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ல. என்னோட ஒரே ஒரு டவுட் தான் சார், பழைய டவுட் தான், புதுசாலாம் ஒன்றும் டவுட் இல்லை. நம்ம குழந்தை பவானி சார் ஏற்கனவே ஒரு பதிவு இருந்தாரு, லாஸ்ட் நம்மளோட கூகுள் மீட்ல இதை பத்தி பேசியிருந்தாரு. ஏன்னா இதை பத்தி எனக்கு சத்தியமா தெரியாது. அவரு குழந்தை பவானி சார் இந்த வார்த்தையை எடுத்தோம்னா அதை பத்தியோட அர்த்தமே எனக்கு புரிஞ்சிச்சு. நான் ரிட்டர்ன் வால்வ், ஒரு ஃபியூல் பம்பில இருந்து வரக்கூடிய ப்ரெஷர் ஒரு ஃபியூல் பம்ப் ஆஃப் ஆன பிறகு அது ரிட்டர்ன் போகல. அப்ப நம்ம இதை பத்தி பேசும்போது எப்படி நம்ம இதை எடுத்துக்கலாம், எப்படி பாத்துக்கலாங்கும் போது, இப்ப நிறைய பேர் நம்மளோட வீட்டுல இருக்க மோட்டரு இல்ல தண்ணியில கிடக்கிற மோட்டரு, ஆக்சுவலா தண்ணி ரொம்ப வந்து லோவா இருக்கு, அதனால ஃபுட்பால் போடப்பட்டிருக்கு மோட்டரு புகஞ்சு போகாம இருக்கிறதுக்கு, தண்ணி சரியான லெவல் பண்ணணும். ஆனா ஃபியூல் பம்ப் ஆல்ரெடி பெட்ரோலுக்குள்ளதான் கிடக்கு. அப்ப அந்த இடத்துல அந்த நான் ரிட்டர்ன் வால்வ் கொடுக்கப்பட்டதுக்கு என்ன காரணமா இருக்கும் சார்? இது நடக்குது. நான் அதான் சொல்லியிருந்தேன், அந்த பைப் அடிக்கிறோம் பாத்தீங்களா, தண்ணி அடிக்கிறோம் இல்லையா, நம்ம சாதாரண பம்ப்ல தண்ணி அடிக்கிறோம் பாருங்க, அந்த தண்ணி பூமிக்குள்ள தண்ணி இருக்கும், இல்லாம இருக்காது. ஆனா சில நேரத்துல தண்ணியை ஊத்தி அடிக்கிற மாதிரி இருக்கும் மேல. எதனால அப்படின்னு சொன்னா அந்த ஏர் வந்து உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே நம்ம எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, உதாரணமா யூரின் போனா கூட சரி, அங்க ஒரு ஒன் வே வால்வ் இருக்கும், இல்லைன்னு வச்சுக்காங்களேன் அதுவா போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து இந்த ஒரு தண்ணி போற வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு ஃப்ளோ ஒரு பக்கம் ஒரு டைரக்ஷன்ல போகணும்னு சொன்னா கண்டிப்பா ஒரு ஒன் வே வால்வு, நான் ரிட்டர்ன் வால்வு கண்டிப்பா போடுறது அவசியம். நிறைய இடங்கள்ல ஒன் வே டயர்டுன்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிக்கல்ல அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. ஸோ ஒரு சைடா ஒரு ஃப்ளோ நடக்கணும்னு சொன்னா நம்ம பல இடங்கள்ல இந்த ஒன் வே வால்வை பயன்படுத்த வேண்டிய இருக்கும். நல்ல நல்ல டெபனிஷன். மனுஷனுக்கே ஒன் வே வால்வு இருக்குன்னு கரெக்டா சொல்லிருக்கீங்க. சூப்பர்ண்ணே, அருமை அருமை அருமை. அடுத்துண்ணே மெக்கானிக் மோகன். மெக்கானிக் மோகன், மெக்கானிக். சார் வணக்கம் சார். சென்சார் ஏரியா மாத்தி போடுறதுனால, பொசிஷனை மாத்துறதுனால மைலேஜ் இன்க்ரீஸ் முடியுமா சார்? நம்ம வந்து ஒரு பிராக்டிக்கலா, அதாவது என்ன பண்றோம்னா எந்த ஒரு ஆராய்ச்சியும் இல்லாம ஒரு சில மாற்றங்களை செஞ்சு பாக்குறோம். இப்போ நம்ம என்ன அப்படின்னா ஒவ்வொரு O2 சென்சாருடைய வேல்யூவை நம்ம பார்க்கணும்.
ஒவ்வொரு ஓட்டு சென்சார் வண்டி வந்து ஆஃப் பொசிஷன்ல டபுள் ஒயர் 4 ஒயர் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு சென்சார்ல மாற்றங்கள் இருக்கும். நீங்க இந்த ஒரு ஓட்டு சென்சாரை மட்டும் மாற்றி நம்ம அமைக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி நம்ம பண்ண முடியாத இடத்துல இருக்கும். அதுதான் உண்மை. ஆனா கண்டிப்பா ஓட்டு சென்சார் என்னன்னா ஒரு டியூனர், அது ஆட்டோ டியூனர், ஒரு ஏர் ஸ்க்ரூ மாதிரி தானாகவே டியூன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த பண்றது. அதை நம்ம சரிவர இந்த நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ஒரு சில மாற்றங்களை, சிறு சிறு மாற்றங்களை பண்ண முடியும். ஓகேண்ணே ஓகேண்ணே. அண்ணே மெக்கானிக் மோகன்ண்ணா, நிவர்த்தி ஆயிட்டீங்களா? ஏன்னா அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கண்ணே. ஓகேண்ணே. அடுத்தவங்க யாரும் கை தூக்கல. ஏற்கனவே நீங்க பேசிட்டீங்க, கையெடுத்துருங்க. ஓகே, அடுத்தவங்களுக்கு சந்தேகங்கள் கொஞ்சம் பேச விடுங்க. ஏன்னா கொஞ்சம் லேட்டா வந்திருப்பீங்க. உங்களோட உரையும் இந்த கூகுள் மீட்ல கொஞ்சம் பேசிடுங்க. ஆனந்தனே, அண்ணா ஆனந்தனே, எதுவுமே தெரியாம இப்பதான் உள்ள நுழைஞ்சேன். அதனால இந்த வாரம் நடக்க, அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம்னே, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம்னே. பரவாயில்ல. ஆமா, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். மற்றவங்க இப்ப எடுத்த கிளாஸ்ல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா? லியோ தாமஸ் பேசுங்க. அண்ணா வணக்கம்ண்ணா, நான் லியோ. பேசுங்க. ரெண்டு ஃபியூல் பம்ப்ல உள்ள 2 வால்வை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கண்ணே, திருப்பியும் ஒரு முறை. அதாவது நான் ரிட்டர்ன் வால்வு ரிட்டர்னே ஆகாதா? ரிட்டர்ன் ஆகாம இருக்கிறதுக்காக ஃபோர்ஸா போறதுக்காக மட்டுமே இருக்கா, இல்ல 2 ரிட்டர்ன் பண்றதுக்கும் இருக்கு, இல்ல ஃபோர்ஸா போறதுக்கு இருக்கா? அதை பற்றி இன்னும் கொஞ்சம் பற்றி கூடுதல் விளக்கம் முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து ரொம்ப எளிமையா கிளாஸ் நடத்தினாரு. ஆமாண்ணே, திடீர்னு வித்தியாசமா சந்தேகமா தோணுது. நான் ரிட்டர்ன் என்ன? நான் ரிட்டர்ன் இப்ப ஒரு வாட்டி ஒரு பல்ப் தாங்க ஒரு கஸ்டமருக்கு, அதுல இருந்து கொஞ்சம் கூடுதல் சந்தேகமா இருக்கு. சரி, ஓகே. அதை பத்தி எடுத்தா அது இன்னும் பெரிய போகும். இருந்தாலும் அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணே ரகுமத்தண்ணே, உங்களுடைய ஒண்ணு இல்லைண்ணே, நான் ரிட்டர்ன் அப்படின்னு சொன்னா ரிட்டர்ன் வரக்கூடாதுன்றதுதான் நான் ரிட்டர்ன். நான் சொன்னல, உதாரணமா யூரின் சொன்ன பாத்தீங்களா, யூரின் வந்து திருப்பி உள்ள வரக்கூடாது, நமக்கு வெளியே தான். ஒரு வழி பாதைன்னு கூட சொல்லலாம். ஒரு வழி பாதை அது ரிட்டர்ன் வந்துச்சுன்னா வரக்கூடாது அப்படின்றது நிறைய இடங்கள்ல போடப்பட்டிருக்கும். இது ஒரு ஃப்ளோ அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா 1 வேன்னு போட்டிருக்கோம் ரோட்ல, கரெக்டா இல்லையா? எதிர்க்க வந்தா ஃபைன் அடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஒரு ஃப்ளோ நடந்துட்டு இருக்கும் போது, ஒரு தண்ணி போற பாதையோ இல்ல ஒரு ஃப்ளோ, இதை கரண்ட் ஃப்ளோவோ நடக்கும்போது ரிட்டர்ன் வரும்போது என்ன ஆகுனா சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ அதற்காக வந்து நாட்டு டோனல் பயன்படுத்துவாங்க. நாட்டு டோனல் ஒன்றும் இல்லை, சொன்ன இல்லையா, நம்ம அடி பம்புல நீங்க தண்ணி அடிக்கிற அடி பம்புல கீழேருந்து பூமியிலேருந்து தண்ணியை உறிஞ்சி மேலே கொண்டு வரும்போது ஒரு சின்ன வால்வு மாதிரில மூடிக்கும். அப்புறம் திருப்பி நீங்க இழுக்கும் போது அந்த வால்வு திறந்து தண்ணி மேலே கொண்டு வரும், திரும்ப மூடிக்கும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனா இன்னும் சிம்பிளா சொல்ல போனாக்கா, சைக்கிள் வீல்ல வரக்கூடிய வால் உங்களுடைய வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கேன் கிளியரா. அதோ நீங்க மேல டெமோ காட்ட முடிஞ்சா காட்டுங்க. எங்க இருக்குன்னு பாக்குறேன். உங்க வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அதான் இல்ல, நான் ஒண்ணும் இல்ல, அவர் கேக்குறது அதான் கேக்குறாரு. இப்ப என்னன்னா, அந்த வால்வு எப்படி வால்வு என்ன செய்யுதுன்னு கேக்குறாரு, எதுக்கு அவசியம்னு கேக்குறாரு அவர். இல்ல ரிட்டர்னே ஆகாதா அப்படிங்கிறாரு. ஆகாது, ஆகக்கூடாது. அது ஒன் வே, அவ்வளவுதானே, ஒரு வழி பாதை. அது ஆயிருச்சுன்னு சொன்னா அது 2 வே வால்வு, அவ்வளவுதான். போயிடுச்சுன்னு அர்த்தம். இல்ல 2 வே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ணே இதோட இன்னும் தெளிவா தெரியும்னா, கேணியில தண்ணி எடுத்துட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அது 1 வே மாதிரி வருது இல்லைங்களா? அப்படிதாங்கண்ணே. அதுல பாருங்க தண்ணி கீழே. நான் ரிட்டர்ன் வால்வு எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டுக்கிறீங்க. அந்த நான் ரிட்டர்ன் வால்வுல வந்து இப்போ வந்து நாம வந்து ஒரு பைக் இயங்குறோம்னு வச்சுக்கோ, பைக் இயங்கும் போது நம்மளுக்கு தகுந்த பிக்கப் வேணும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கொள்ளைக்காரன் வந்து ஒரு நடந்து போற பெண்மணிகிட்ட வந்து தாலிக்குடி அத்திட்டு போயிடுறான். அவனை வந்து நாம மீட் பண்ணணும்.
மீட் பண்ணும்போது அப்போ வந்து நம்ம உடனே ஸ்டார்டிங்க்கு போகணும். உடனே ஸ்டார்டிங் போனோம்னா உடனே பிக்கப்புக்கு போவோம். போனா அவன் போற கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் ஸ்பீட்னா நம்ம 80 கிலோமீட்டர் ஸ்பீடு பாஸ் பண்ணணும். அப்பதான் அவனை பிடிக்க முடியும். அதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த நான் ரிட்டர்ன் வால்வு. இதை எளிமையா புரிஞ்சுக்கணும். அதை விட விளக்கிட்டே இருக்கலாம். ஆனா அடுத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது போயிடும். சரி, அடுத்து சதீஷ். சதீஷ் சார் வணக்கம் சார். பேசுங்க சார். எனக்கு ஒரு சந்தேகம். பேசுங்க சார். த்ராட்டில் பாடியில ஐடில் சென்சார் இருக்கு இல்லைங்களா? ஹலோ, சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த ஐடில் சென்சார்ல உள்ள ஒரு ஸ்ப்ரிங் வரும் இல்லைங்களா? அந்த ஸ்ப்ரிங் என்னன்னா, கஸ்டமருக்கு ஒரு தெரியாத ஒரு மெக்கானிக் நண்பரோட வண்டி விட்டுருக்காரு. அவர் என்னன்னா அந்த நோண்டி ஏதோ அந்த ஸ்ப்ரிங்கை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டுட்டு இருக்காரு. அப்படி போட்டது என்ன ஆச்சுன்னா உரும்ப ஆரம்பிச்சிருது. என்கிட்ட கொண்டு கொடுத்தாங்க, இது மாதிரி வண்டி வந்து ரொம்ப கத்துது, சரி ஸ்டார்ட் ஆக மாட்டேதுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி நான் சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ண கரெக்டான இது வந்து அதாவது மாற்ற முடியல. அதுக்கு நான் என்ன செஞ்சேன்னா ஒரு மாற்று வழி என்னன்னா, ஒரு வேற ஒரு மெக்கானிக் நண்பர் ஒரு உங்களை மாதிரி ஆசிரியர்கள் கேட்டது என்ன சொன்னார்னா, இந்த ஆக்டிவாவோட பிரேக் ரிட்டர்ன் ஸ்ப்ரிங் வந்து ஃப்ரண்ட் பிரேக் வர ஸ்ப்ரிங் வந்து கட் பண்ணி அந்த அளவுக்கு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க, செட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னார். அதை அப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா, அது போட்டதுக்கப்புறம் மட்டும் எப்பயாச்சும் ஒரு டைம் மட்டும் லைட்டாக வருது. பட் அந்த ஐடியல் பொசிஷன் எல்லாம் சரியாயிடுச்சு. இதுக்கு மாற்று வழி ஏதாவது இருக்குதா? அதான் நான் கேட்குறேன் என்னோட கேள்வி. ஆனா இன்றைய தலைப்பு வந்து நம்ம ஃபியூல் பம்ப் அண்ட் இன்ஜெக்டர் குறித்து நிறைய தகவல் கேட்டிருந்தா நல்லா இருக்கும்னு பாக்குறேன். ஓகே, இது ஐஏசிவி வந்து தனியா ஒரு பெரிய பார்ட். அது இன்னும் 20 நிமிடங்கள் மட்டும் இருக்குது. அடுத்து சதீஷ் அண்ணா கொஞ்சம் பொறுங்க, உங்களுக்கு பதில் வந்து வரும். அடுத்து குமார். ஐயா வணக்கம், கேக்குதுங்களா? வணக்கம் சார். சொல்லுங்க. பழைய வண்டிலாம் வந்து ஸ்லைட் நீட்ல வந்து மைலேஜுக்காக வந்து ஏத்தி இறக்குறோம். அந்த மாதிரி இதுல வந்து ஏதாவது ஏத்தி இது ஏதாவது உங்க பேரு எந்த ஊர்ல தகவலோட கொடுங்க. முட்டையா பேசுற இருக்கு. ஐயா நான் வந்து பெங்களூர்ல இருந்து எஸ்கே மோட்டார்ஸ் குமார் பேசுறேங்க. நன்றி சொல்லுங்க. வணக்கம், மறுபடியும் வணக்கம். பழைய வண்டியில வந்து ஐயா வந்து முதலே சொன்னாரு, ஸ்லைடு நீட்ல வந்து மேல ஏத்தி இறக்குற மாதிரி ஒரு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இந்த வண்டியில வந்து சில கஸ்டமருங்க வந்து மைலேஜ் கம்மியா வருது, அதுக்காக அதாவது இந்த இன்ஜெக்டர்ல வந்து ஏதாவது செய்ய முடியுமா, மாற்றம் செய்ய முடியுமா? அப்படி செஞ்சா ஏதாவது ஈஸிக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா? வணக்கம். கண்டிப்பா நம்ம வந்து செய்யவே கூடாதுண்ணா. அதான் கான்செப்ட் கூட செஞ்சு பார்க்கலாமான்னு இல்ல, செய்யவே கூடாது அப்படின்றதுதான் இதுல சரியான பதிலா இருக்கும். உதாரணமாக வந்து ஐடில் ஸ்பீடு, ஸ்லோ ஸ்பீட் சின்ன அலங்கி நட்டு கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க செய்யற ஒரு சிறு மாற்றம் கூட வண்டியுடைய மைலேஜையும் பெர்ஃபார்மன்ஸ் பிக்கப்பையும் தலைகீழ மாத்திரும், ஸ்டார்டிங் விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க எல்லாமே வந்து சொன்ன மாதிரி ஒரு கோர்வையா எல்லாத்தையும் சேர்த்து வடிவமைக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் இது. ஸோ நீங்க ஒன்றை மாற்றினால் மற்ற நாளுமே வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிடும். நம்ம கூட இருந்த பசங்களா இல்ல வேற ஆளா அப்படின்ற சந்தேகம் மாதிரி வர ஆரம்பிச்சு நிறைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிடும். எனவே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சில வண்டிகள்ல ஏர் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, பிளாஸ்டிக்ல வரக்கூடிய ஏர் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க என்ன பண்ணலாம், ஒரு சிறு மாற்றம் ஐட்லிங் வந்து முன்ன பின்ன வச்சிருக்கலாம் ஒழிய வேற எதுவும் செய்ய முடியாது. நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஒவ்வொரு படியிலையும் அந்த நீடில் உயர 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 எந்த அளவுக்கு காற்றும் பெட்ரோலும் கலக்க வேண்டும் என்கின்ற ஒரு வரைமுறை அந்த இசிஎம்க்கு போயிட்டே இருக்கும் தகவல். அதன் அடிப்படையில தான் இந்த மாற்றத்தை செய்யும். எனவே வந்து நம்ம பெருசா அதுல எந்த ஒரு மாற்றத்தையும் செய்திட முடியாது. நன்றிண்ணா. அடுத்து சரவணன். அனைத்து குருமாருக்கும் வணக்கம். நான் குறிஞ்சிப்பாடியில சரவணன். ஐயா, நம்ம ரஹ்மத் சார்கிட்ட 2 கேள்வி. வருங்காலில் இந்த ஈசி வந்து நம்மளே ப்ரோக்ராம் பண்ற மாதிரி ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் வருமா, இல்லை இன்னும் அந்த மாதிரி கஷ்டமா தான் இருக்குமா? ரெண்டாவது, ஃபியூல் பம்பில் இருக்கிற மோட்ரு இப்போ போயிடுச்சுனாக்கா
வேற ஏதாவது அடிஷனலா வேற இப்ப அதே பார்ட் நம்பர் அதே தான் வாங்கி போடலாமா, ஒரு மெத்தட்ல அது மாதிரி வாங்கி போடலாமான்றது. இப்போ ஃபியூல் பம்ப் மோட்டர் எல்லா மோட்டருமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ணி உங்க நேரத்தை வீணடிக்க வேணாம். இப்ப எல்லா மோட்டருமே 40 பேசி தான் வரும். ஃபில்டர் போட நிலை எல்லாமே இருக்கும். ஸோ அதற்கான நீங்க மெனக்கெடுற அந்த நேரம், இன்னைக்கு வந்து மெக்கானிக்கு தேவை வந்து அதிகமான நேரம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எனவே எல்லா மோட்டருமே எளிமையா கிடைச்சிருது. நம்ம அப்படியே என்ன வண்டிக்கு என்ன மோட்டர் தேவையோ அது உடனடியாக வாங்கி போட்டுக்கலாம். முத்து ஒரே நிமிஷம் பேசுங்க. அது இன்றைய காலத்துல வந்து ஒன்ன பார்த்து ஒண்ணுதான் நம்ம பழகிட்டு இருக்கிறோம். இப்போ BS 3ல இருந்தது BS4 ஆக்குனாங்க, BS4ல இருந்து BS6 ஆக்குனாங்க. இது வந்து என்ன கேட்டீங்கன்னா பழைய மெத்தேடு தான். BS6ங்கிறது ஒரு பழைய மெத்தேடு தான். அதாவது ஒரு மாடல் தான் BS6 தயாரிச்சிருக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதாவது கரண்ட் மோட்டார்ல எப்படி நீர்மூழ்கி மோட்டார் செயல்படுதோ அதை வச்சு செஞ்சிருக்கிறாங்க. ஆரம்பத்துல கார்ல பண்ணாங்க, கார்ல இருந்து சக்சஸ் ஆச்சு, அப்படியே பைக்குக்கு மாத்தினாங்க. அதனால வந்து அந்த கார்ல வந்து டெஸ்டிங் எடுத்து பல விஞ்ஞானிகள்லாம் பக்கத்துல உட்காந்து டெஸ்ட் எடுத்து அந்த வெளியே தள்ளுற புகை எவ்வளவு புகை மண்டலம் வருது, அது மனிதனுக்கு எவ்வளவு கேடு விதிக்குது அப்படின்னு சொல்லித்தான் இந்த வண்டி விட்டாங்க. இப்போ வந்து இவர் சார் கடைசியா கட்டவர் வந்து இதுல இருந்து மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, நாம கார்பரேட்ல நீடில் இறக்கி போடுறோம், ஏற்றி போடுறோம், 5 காடி இருக்குது, 5 காடியில அடிசண்டர் காடி இருக்குது, கடைசி 2 காடியில போறோம், அப்போ வந்து கொஞ்சம் டிராப் மைலேஜ் சேர்த்து கிடைக்குது. அதாவது லிட்டருக்கு ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் கூட சேர்த்து கிடைக்கிற மாதிரி நாம டியூனிங் பண்ணோம். ஆனா அந்த வேலை வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு எப்படி செட் பண்ணலாம். என்ன சத்தத்தை காணா 5 பேர் முடியும், மீதி வந்து 5 விரல்ல புடிச்சு எடுக்கிறது 5 விரல்ல தான் புடிச்சு எடுக்க முடியும். அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும் போது இது வந்து எலக்ட்ரானிக் சிஸ்டம். அதாவது ரகமத் சொன்ன மாதிரி ஏர் ஸ்க்ரூ, அந்த எஸ்வேட்டர் ஒயர் மாற்ற அந்த ரவுண்டு கட்டையில வந்து கூட ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பான். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மாறினா கூட இவன் நம்பாளா இல்ல வெளியாளா, இவனுக்கு நாம என்ன சொல்லலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு குழம்பி போயிரு. அப்போ குழம்பும் போது உண்டான விளைவுகள் வந்து கரெக்டான பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின் வந்து ஓடாது. இதை வந்து நண்பர் புரிஞ்சுக்கணும், மத்தவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. சொன்னதா ஒரு சந்தேகம். நன்றி. நன்றிண்ணா, நன்றிண்ணா. சக்திவேல் சார் வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையான தகவல்கள் ஓடிட்டு இருக்கு ஒரு ஃபியூல் பம்ப் இன்ஜெக்டர் பத்தி. திருப்பி என்னோட கேள்வி சேம் சுத்தி வளைச்சு ஃபியூல் பம்புக்கே வந்துருச்சு. ஒரு நான் ரிட்டர்ன் வால் நம்ம குழந்தை பவானி சார் தான் ஆரம்பிச்சு வச்சாரு. அந்த நான் ரிட்டர்ன் எந்த விதத்தில் செயல்படுதுன்னு இதுவரைக்கும் நான் வந்து ஒரு ஃபியூல் பம்ப்ல ஒரு சிஎஸ்ஐ தீர்மானிக்கிறது யாருங்கிறத கத்துக்கிட்டது வந்து ஒரு ப்ரெஷர் ரெகுலேட்டர் அந்த விதத்துல தான் நான் புரிஞ்சு கொண்டுட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு நடந்த கூகுள் மீட்டில் ஒரு தெளிவாக நான் புரிந்து கொண்டது என்னவென்றால், ஒரு நான் ரிட்டர்ன் வால் வேலை செய்யாவிட்டால் ஒரு ப்ரெஷர் ரெகுலேட்டரின் வேலை இழக்கும். அப்ப முழுக்க காரணம் ப்ரெஷர் ரெகுலேட்டர் தீர்மானம் செய்யாது. நான் ரிட்டர்ன் வால் முழுமையாக ஒர்க் செய்தால் மட்டுமே ஒரு பிஎஸ்ஐயை தீர்மானம் செய்தும். நம்ம டிசிக்கு வரக்கூடிய கேன் எப்படி வேலை செய்கிறதோ அதற்போன்று ஃபியூல் பம்பில் இருந்து வரக்கூடிய நான் ரிட்டர்ன் வால் பிளஸ் ப்ரெஷர் ரெகுலேட்டர் இது இரண்டுமே சரியான முறையில் இருந்தால் மட்டுமே ஒரு பிஎஸ்ஐயை தீர்மானிக்க. நீங்க சொல்லுங்க சார். வாழ்த்துக்கள். நன்றி சக்திவேலனே. இன்னைக்கு தெரியாத என்ன அனைத்து எரியோடு தண்டபாணி என்ன பேசுங்க. இன்றைய தினம் வந்து நம்மளுடைய ஹைடெக் கூகுள் மீட்ல வந்து ஒரு சிறப்பான பயிற்சி ஆசிரியர்கள், நிறைய பயிற்சி ஆசிரியர்கள் கலந்து கொண்டாங்க. அதெல்லாம் குறிப்பாக சொல்ல போனா இன்னைக்கு ஃபியூல் பம்பை பத்தி ஒரு சிறப்பான விளக்கம் கொடுத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பயிற்சி ஆசிரியர்
மற்றும் பொன்னேரி செல்வம் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் முகமது கவுஸ் அண்ணன் அவர்களுக்கும் நம்ம பவானி குழந்தை அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய பயிற்சி ஆசிரியர்கள் கொடுக்க அதிகமான கேள்வி சக்திவேல் அண்ணன் அவர்களுக்கும் இதன் மூலம் நிறைய தொழிலை கற்றுக்கிட்டோம். இன்றைய தினம் வந்து ரொம்ப சிறப்பு. என்னால் வந்து எப்படி சொல்றது அப்படிங்கிற வார்த்தையே எனக்கு கிடைக்கல. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய பயிற்சி ஆசிரியர் திரு ரஹமத் வந்து நிறைய உதவிகள் நிறைய வேலைகள் செஞ்சிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, நம்மளுடைய மெக்கானிக் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு வந்து நிறைய இருக்கு. கொஞ்சமெல்லாம் இல்லை, நிறைய இருக்கு. அவரு நிறைய பேத்துக்கு அதாவது உதவிகள் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும், மெக்கானிக் அனைவருமே நல்ல நிலைமையில வாழணும், அவங்க குழந்தைகளும் நல்லபடியா படிப்புல முன்னேறணும், நம்மளுடைய வேலையை வந்து அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை நம்ம நிறைய வேலைகள் செய்வோம். அதுல இருந்து வருமானத்தை வந்து பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு கட்ட முடியாது, செய்ய முடியாது. அதனால நம்மளால முடிஞ்ச சிறு பொருட்களை வாங்கி நீங்க அதை விற்று அதுல இருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தை வந்து நம்ம பிள்ளைகளையோ படிக்க வைக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். இதுல நிறைய அறிவுரைகள்லாம் கொடுத்து இன்னைக்கு நிறைய பேர் நான்லாம் அதுல வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் அவர்தான். காரணம் சிறு பொருள்கள், அதாவது வந்து ஒரு பிரேக்கு கேபிள், ஒரு பேரிங்கு, ஒரு ஏர் ஃபில்ட்ரு, குறைந்த விலையில நிறைவான ஜாமான்கள் கம்பெனி ஷேர் வந்து பொருந்து அதே ஜாமானா நமக்கு வந்து 50% 40% ஒவ்வொருடைய பொருளுக்கும் தகுந்த மாதிரி அவர் வந்து நமக்கு வந்து பெர்சன்டேஜ் கம்மி பண்ணி தர்றாங்க. அதுல இருந்து நம்ம ஏகப்பட்ட லாபத்தை வந்து நம்ம எடுத்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கலாம். இதுல வந்து இந்த கூகுள் மீட்ல வந்து அவங்கெல்லாம் கலந்து நம்மளுடைய வாழ வைக்கிற ஒரு விஷயத்த எடுத்திருக்கிறப்ப இந்த கூகுள் மீட்டோட ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க அவருடைய நண்பரை நிறைய ஜாமான்களை வாங்கி பயன்பெறுங்க. நம்மளுடைய வாழ்வாதாரம் வந்து ரொம்ப மேலோங்கி அப்படிங்கிறத என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன். அனைத்து நண்பர்களும் பயன்பெறுங்க. வாழ்த்துக்கள்லாம். வாழ்க வளமுடன். நன்றி. தண்டபாணி. நன்றி. ஓகேண்ணா. அடுத்து வெங்கடேசன், சென்னை. ஐயா வணக்கம். நான் சென்னை பூந்தமல்லிருந்து வெங்கடேசன் பேசுறேன். நான் ரஹ்மத் சார் நிறைய சொல்லலாம். உதாரணத்துக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு பால் ஃபோன் பண்ணோம்னா முதல் வார்த்தை சொல்லுவாரு. ஆனா அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் பாத்துக்கலாம் வார்த்தை எந்த சூழ்நிலை இருந்து நம்ம ஃபோன் பண்ணிருப்போம் நமக்கு அந்த வார்த்தை நான் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமே அந்த ஃபால்ட்டே நமக்கு அட்டன் பண்ணிட்ட மாதிரி ஆயிடும். அப்படி சொல்லுவார். ஆனா என்னென்ன படிச்சு அப்படின்னு கேட்பாரு. நம்ம சொல்ல அவரு கூட சொல்லுவார். அப்பாவது நம்ம கூகுள்ல ஏதாவது ஒரு இதுல டைப் பண்ணோம்னா ஒரு வார்த்தை வரும். ஜி போட்டா ஜிக்கு அடுத்தது என்னென்ன வார்த்தை வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அவர் சொல்லுவார். இது பாத்தீங்கன்னா அது ரொம்ப பெருமைக்குரியான விஷயம். அது எளிய முறையில நமக்கு அது வேலையை சொல்லி கொடுத்துருவார். இது எனக்கு தெரிஞ்ச விஷயம். அவர் நான் கேட்கும் போதெல்லாம் அதான் சொல்லுவார். அது மட்டும் இல்லாதபடிக்கு அந்த நம்ம ஸ்பேஸ் மூலியமா டிஸ்கவுண்ட் முதல்ல தெரிஞ்சு டிஸ்கவுண்ட் ஆரம்பிச்சவர் அவர் தான். இது முன்னால எந்த சங்கத்திலையும் செய்யல, எந்த குரூப்லயும் செய்யல. டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி நாங்க ஸ்பேர் பாஸ் கடையில போய் டிஸ்கவுண்ட் கேட்கும் போது எங்களை வாயை திறந்து பொழுந்தாங்க. டிஸ்கவுண்டா அப்படின்னு. ஏன்னா இருந்தா ₹5 ₹2 தான் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. நீங்க எத்தனை % டிஸ்கவுண்ட் சொல்லும் போது டிஸ்கவுண்டா அப்படின்னு வாயை தொடர்ந்து பார்த்தாங்க எங்க ஏரியாவிலலாம். இப்போ அண்ணன் ஸ்பேர்ஸ் போட்டிருக்காரு. அதாவது எமர்ஜென்சிக்கு தான் நான் எங்க பக்கத்துல இருக்க வாங்குறேன். மீதியெல்லாம் நான் கேபிள், பிரேக் ஷூ வாங்கணும்னா ஒரு ₹55 வச்சுங்களேன். அதே நம்ம ஸ்பேர் பாஸ் கடையில வாங்கினா ₹85 தராங்க எங்க ஏரியாவில். 85. அதே ஒரு பல்ப் தான். அப்போ எவ்வளவு நமக்கு மிச்சமாகுது? ஒரு பல்ப்லயே ஒரு ₹30 மிச்சமாகுதுன்னா அப்போ பிரேக் ஷூல, கேபிள்ல, மற்றபடி இது இங்க பாத்தீங்கன்னா செலக்டான ஐட்டம் தான் வாங்கி வச்சிருக்காரு. எல்லாத்தையும் கஸ்டமர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கல. அதுவும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செலக்டான ஐட்டம் தான் வாங்கி வச்சிருக்காரு. ஏன்னா நான் நிறைய பயன்பெற்று இருக்கேன். சொல்லணும் என்ன சொல்லிட்டு போலாம். மருந்து வார்த்தையில தட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம். ஒரே ஒரு விஷயம் சொன்ன விஷயத்துல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
அதாவது ரகுமத்தனை சொன்னாரு அது ஒரு பெரிய மேட்ரே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி ஊக்கம் கொடுக்குறாருன்னு சொன்னீங்க. உண்மையிலே ஒரு அருமையான விஷயம். ரகுமத்தன் எனக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நம்ம கிட்ட கேட்கிற ஒவ்வொரு மெக்கானிக்குமே ஆசிரியர்களும் சரி நண்பர்களும் சரி அது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு கூடுதலான ஒரு தெம்பு வந்துடும். அது ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியாது. வேலையா இருந்தா கூட அது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை அப்படின்னு சொன்னாவே நம்ம கிட்ட போய் சரி அண்ணனே ஒரு பெரிய மேட்ரு இல்லைன்னு சொல்லிட்டாரு நம்ம ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம்னு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டு விதமாக தான் அது அமைஞ்சிருக்கு. உண்மையிலே எனக்கு ஒரு வாழ்த்துக்களை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பேசுங்க. வந்துட்டு இல்லண்ணே அது ஆர்வ கோளாறுல பட்டுச்சுட்டேன். போயிட்டு இருந்தாங்க நானும் கேப்ல சொல்லலாம்னு பார்த்தேன். சரி நீங்க போயிட்டு இருக்கு நம்ம நடுவில் அண்ணா சொல்லுங்கண்ணா கௌசண்ணா சொல்லுங்கண்ணா. உங்களை பத்தியில சொல்லியிருக்காரு அவரு. நான் அண்ணன் கிட்ட ஸ்டார்ட் வாங்க போகும்போதெல்லாம் நிறைய பேசணும் அண்ணன் கிட்ட சொல்லியிருக்காரு. எல்லாம் சொன்ன மாதிரிதான் பேசுனாங்க. ஆனா இப்ப உள்ள இல்ல. இல்லையே. ஹலோ குணான்னு இல்ல கனகராஜ் இல்ல. 2 பேர் இல்ல. எங்க போயிட்டாங்க தெரியல. இல்ல சரி 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 சரிண்ணா சரிண்ணா போதும். சொல்லுங்கண்ணே கௌசன்யா உங்களோட குறை நிறைகளை சொல்லுங்க பேசுங்க. மணிக்கணும் இல்ல குறைகள் இல்ல சார். முகமது கௌஸ் சாரை பத்தி சொல்லணும்னா என்னோட அருமையா யாராலும் சொல்ல முடியாது. அண்டமானுக்கு ட்ரெயினராக சோலைமோகன் சாரும் முகமது கௌஸ் அவர்கள் தான் எங்களுக்கு அற்புதமாக இங்க அண்டமானில் ட்ரைனிங் கொடுத்துட்டு ஒரு 3 நாட்கள் அந்த 3 நாட்கள் 3 வருஷத்துக்குள்ள கத்துக் கொடுக்கறதெல்லாம் அந்த 3 நாள்ல அவங்க அவ்வளவு ஸ்பீடா கத்துக் கொடுத்தது அது எனக்கு தான் தெரியும். நன்றி 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 நன்றி. ஓகே. ராமன் சார் மாதிரியான டீம் அவங்க நிறைய நம்ம நண்பர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம்தான். அதாவது பயமுறுத்தாம அவங்கள தன்னம்பிக்கையோட கூடவா நான் இருக்கேன்றது தான் எங்களுடைய கான்செப்ட். அது போகணும். அதாவது பயத்தை முதல்ல வெளியே தூக்கணும் அப்படிங்கிறதுடைய படிநிலையே. நன்றி 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 நன்றி. இப்ப அண்ணே ஆனந்தேஸ்வரனே கை தூக்கிறீங்க. வணக்கண்ணே. ஆமாண்ணே நான் தஞ்சாவூர் வந்தேன். ராமு சார் கிளாஸ் எடுத்தாரு. அருமை. ராமு சார் எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் கடைக்கு போனோம்னா அவர் கடையில பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல வகுப்புல போட்டிருக்க மாதிரி ஃபீல் இன்ஜெக்டர், ஓட்டோ சென்சார், டிபிஎஸ், ஐஏடி இது மாதிரி எழுதி போட்டிருப்பார். இப்போ நம்ம போய் ஜாமான் வாங்குறோம்னா அதை அப்படியே பார்க்கணும். நம்ம எஃப்ஐ மாடல்ல அவரு கொடுக்குற குரல் பதிவு கொஞ்சம் அருமையா இருக்கும். எனக்கு வாழ்த்துக்கள். சார் இன்னைக்கு சிறப்பா எடுத்திருக்காரு. கௌசண்ணா வாழ்த்துக்கள். ராம்தன் அங்க போயிட்டாங்களா இருக்காங்களா? அண்ணா இருக்கண்ணா. நன்றி நன்றிண்ணா. ஆனா அடுத்த வாரம் டாபிக் இவர் வந்துட்டாரு, கனகராஜன் வந்துட்டாரு. அடுத்த வாரம் டாபிக் இந்த வாரமே அறிவிச்சிட்டா பரவாயில்ல. அதுக்கு தந்தாப்புல சரியா இருக்கும். இல்ல அதான் கனகராஜ் சார் தான் சொல்லணும். கனகராஜனே சொல்லுங்க சார். அடுத்த வாரம் டாபிக் என்னென்ன எடுக்கலாம்னு சொல்றது நீங்க சொல்லிருங்க, அறிவிச்சிருங்க. இந்த வாரமே அடுத்த வார டாபிக் இந்த டிசிஓ பத்தி பார்க்கலாமா? டிசிஓ பிசிஎம்னு புதுசா வந்திருக்கு. இதை பார்க்கலாமா அதை பார்க்கலாம். நீங்க எங்கள்கிட்ட திரும்ப கேட்க கூடாது, நீங்க தான் சொல்லணும். இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்ப பாப்போமா? இல்ல சென்சார்ஸ் பத்தி பார்க்கலாமா? நீங்க சொன்னீங்கன்னா பண்ணிடலாம். இப்ப லேட்டஸ்டா டிசிஓ வந்திருக்கு, பிசிஎம். அதாவது அடுத்த வாரத்துக்கு உண்டான கேள்வி பதில இப்பயே சொல்லிருங்க. பார்க்கலாமான்னு சொல்லாதீங்க. இதை பார்க்க போறோம்
இல்ல பேச அப்படின்னு சென்சாரை பத்தி நீங்க முழுமையா முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பிசிஎம்மா டிசிஎம்மாங்கிறது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா அதுக்கு போனோம்னா நம்ம மக்கள் குழம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதனால சென்சாரை பத்தியே சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம இது எல்லாமே ஆக்கிரப்பு டிசிஎம் பிசிஎம்ங்கிறத சொல்லிக்கலாம். சரி குணாண்ணே இல்ல சொல்லுங்க அண்ணே குணாண்ணனுக்கு வந்து வணக்கம்ண்ணே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது இன்னைக்கு சாப்டர். நம்ம ராமத்தண்ணை பக்காவா பட்டைய கிளப்பிட்டாரு அவர் பாணியில எப்பயுமே. பாடத்தை வந்து அழகா கிளியரா சொல்லி இதோட தெளிவா எதுவும் சொல்ல முடியாது. திருப்பி நம்ம இன்ஜெக்டரை பத்தி பேசினாலும் அடுத்த வாரம் டாபிக்கா வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேற டாபிக் வைக்கணும்னா கூட அதை வச்சு நம்ம புதுமையான கருத்துக்களை நம்ம மேலும் தகவல்களோட நம்ம பேசுவோம். இல்லண்ணே நல்லா இருந்துச்சு. இல்லண்ணே நீங்க சொல்லுங்கண்ணா. ஆனா குணானா அதே மாதிரி கனடா சார் நீங்க நம்ம எது நடத்தலாங்கிறத நீங்க மனசுக்குள்ள இது பண்ணி நீங்க 2 பேரும் முடிவு பண்ணி சொல்றதா. அந்த ஃபியூல் பம்ப் இன்ஜெக்டரை பத்தி எல்லாருக்குமே தெளிவா புரிஞ்சிருக்கா? அதுல இருந்து சந்தேகம் இருக்கா? இல்ல இதை பத்தி தெளிவா புரியுமா? நல்லா சொல்லிட்டாங்க. அந்த உறுப்பினர் கேளுங்கண்ணா. உறுப்பினர் அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. இப்ப இருக்கக்கூடிய 46 பேர் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத ஒரு குரல் பதிவா கேளுங்க. ஓகேண்ணே அண்ணே வணக்கம்ண்ணே. இப்போ நடத்துற பாடத்துல நம்ம நகமத்தண்ணே நடத்துனாங்க இன்னைக்கு டாபிக். ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இதுல ஏதாவது உங்களுக்கு தெளிவா இல்ல இதை பத்தி இன்னும் பேசலாமா இல்ல இதோட போதும் அடுத்த சாப்டர் போயிருமா அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்தை நடத்தக்கூடிய வழி கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தான் சொல்லணும். நம்ம நண்பர்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். வந்து கூப்பிட்டு வரமாட்டாங்க. நான் ஒரு சில ஆட்களை வந்து கூப்பிடுறேன். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு அவங்ககிட்ட கேட்போம். சரிங்களா? சரிங்கண்ணா ஓகேண்ணே. அடுத்து அனைவரும் எரியோடு தண்டபாணி என்ன உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கண்ணே. அண்ணா வணக்கண்ணே. தண்டபாணியான பேசுறேன். ஆனா அடுத்த வாரமும் இந்த இன்ஜெக்டரை பத்தி என்ன தெளிவா பேசினாலும் என்ன ரொம்ப சிறப்பா இருக்குண்ணே. எங்களுக்கு தெரிஞ்சுக்குவோம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம். இன்ஜெக்டரை பத்தியே பேசிக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் ஓகே. அடுத்து இன்னொரு ஆள்கிட்ட கேட்போம். அண்ணே ஹீரோ சேகர் பேசுங்கண்ணே. கடத்தூர் சேகர். சரி ஓகே. அடுத்து ஜனார்த்தனன். பேசுங்கண்ணே. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கண்ணே. நான் இப்பதான் கொஞ்சம் தான் உள்ள வந்தேன். மீல் மட்டும் சரி ஓகே. கண்டிப்பா வைங்க. நான் இல்ல ஓகே அடுத்து இன்னொருத்தருக்கு. அண்ணே லியோ தாமஸ்ண்ணே உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கண்ணே. எப்படின்னே இதே சாப்டர் வந்து அடுத்த வாரம் நடத்தலாமா இல்ல மாத்தலாமா சொல்லுங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவு நேரமாச்சு அடுத்த வாரம் இதுக்கு கொஞ்சோண்டு நேரம் ஒதுக்கணும்னு கேட்டுக்கிறேன். சரி ஓகே. அடுத்து ஈஸ்வரி மோட்டார்ஸ் மோகன் வைய முடியாது ஒரு கேள்வி கேட்டுக்குங்க. புரியல சொல்லுங்க. ஓகே. அடுத்து வையம்பட்டி செந்தில்னா உங்களுடைய கருத்துக்கள். நான் இல்லைன்னா அடுத்த வாரம் வந்து இன்ஜெக்டரையும் கிராங்க் மோஷன் சென்சாரையும் சேர்த்து போட்டிடலாம். ஓகே சூப்பரா இருக்குங்க கனடா. பேசுவோம்னா அதாவது ரைட் ஓகே சென்சார் என்ன அப்படின்னு கொஞ்சம் பேசிக்கிறோம். சரியா? சரி ஓகே. அடுத்து இருக்கு என்ன அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றதே நம்ம கொஞ்சம் சுருக்கமா பாத்துக்கலாம். ஓகேவா? சரி ஓகே. இப்ப எப்படி கிளாஸ் நடந்துச்சு என்னன்னு வந்து ஒருத்தர் வந்து கூப்பிடுவேன். அவர் வந்து அவருடைய கருத்துக்களை வந்து சொல்லட்டும். சண்முகண்ணே. தர்மபுரி சண்முகண்ணா வானா. வணக்கண்ணே. நீங்க ஆக்சுவலா வந்து இந்த கிளாஸ் போனா வெளியில வரும்போது சைலண்டா
பார்த்தீங்கன்னா இருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா இருந்தது. நல்லா வந்து ஒரு ஃபியூல் பம்ப் எப்படி ஒர்க் பண்றது என்ன அப்படின்னு கட் ஆயிடுச்சு கொஞ்சம் திடீர்னு சிக்னல் கிடைக்காம. அதுக்கப்புறம் தான் சரி திரும்ப ஃபியூல் பம்ப் பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் இருந்ததுனால தான் சரி எனக்கு திரும்ப கிடைச்சது. நான் உண்மையா நீங்க ஃபியூல் பம்ப் பத்தி இன்னைக்கு எல்லாருமே நல்லா ஒரு பேசி ஒரு இந்த ஆன்லைன் கிளாஸ்லயே வந்து நம்ம உறவுகளுக்கு வந்து இந்தனாவே மிகப்பெரிய விஷயம் தான். அவர் அதை தான் சொன்னார் இல்லையா, இவரு சென்னையில இருந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார், நாங்க இருக்கோம் எதனாலும் பாத்துக்கலாம் விடுன்னு அப்படின்ற மாதிரி ஒரு எடுத்தோடனே அந்த சொல்லும் போது அந்த ஒரு வார்த்தைக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்கும். எதுக்குமே கவலைப்பட தேவையில்ல பத்தியா நம்ம கேட்ட உடனே ஒரு சிலர் வந்து சங்கடமான சூழ்நிலைலாம் இருப்பாங்க. எப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு மெக்கானிக் தொழில்னாவே வந்து அடுத்தவங்களுக்கு கத்து கொடுக்கறது ரொம்ப ரேரா இருக்கும். ஆனா கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா இப்போ இந்த 4-5 வருஷத்துல இந்த கூகுள் மீட்டும் சரி மெக்கானிக்கோட வாழ்வாதாரத்துக்கு எந்த வகையில வந்து ஒரு எண்ணணும் அப்பது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹெல்பிங் மைண்ட்ல தான் நிறைய இருக்காங்க. முதல்ல வந்து தான் மட்டும் பொழைச்சா போதும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு வந்து அனைவரும் நம்ம ஒரு மெக்கானிக் சமுதாயம் சிறப்பா அடையணும் அப்படின்றதுல வந்து உண்மையாவே இந்த கூகுள் மீட்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பக்கபலமா இருக்கு. அதே போல ரஹ்மத் சாருக்கும் ப்ளஸ் வந்து இதுல நிறைய பயிற்சி ஆசிரியர்கள் எப்படி சொல்றது சாதாரணமான ஆசிரியர்களே கிடையாது. இந்த வலைதளத்தில் மிகப்பெரிய அனைவருக்குமே என்னோட நெஞ்சார்ந்த வார்த்தைகள். அதே போல இது நல்லா ஒரு ஒருங்கிணைச்சு சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணன் முத்துவேல் அண்ணன். அதே மாதிரி நிறைய பேர் இது வந்து நிறைய இன்னும் இது வந்து கொஞ்சம் விரிவடைஞ்சு எப்படி வந்து நல்லா ஒரு சிறப்பான நிலைப்பாடுக்கு எடுத்துட்டு போங்க. என்னோட வாழ்த்துக்கள் என்னைக்கும் இருக்கும். அதே போல இன்னும் சிறப்பா ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் இல்ல வேற எதுனா இன்னும் என்ன மாதிரி வேணும்ன்றத நல்லா நீங்க சிறப்பா அனைத்து உறவுகளுக்கும் செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த கிளாஸ்ல வந்து அடுத்த வாரம் இந்த ஃபியூல் பம்பை பத்தி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவானா எப்படி நான் ஆக்சுவலா நான் முழு நேரம் பார்க்கல, அதனால அடுத்த வாரம் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் இன்னும் முழுசா தெரிஞ்சுக்கும் அப்படின்றதுல இன்னைக்கு நானும் கொஞ்சம் கவனமா இருக்கேன். அதே போல எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றிகள். கட் ஆயிடும் தொப்பூர் முயற்சி ஏற போறேன், அதனால கட் ஆயிடும். ஒரு நிமிஷம் அதாவது வந்து இப்ப சன்மானம் சொன்ன மாதிரி சரிண்ணே இப்ப சன்மானம் சொன்ன மாதிரி தொப்பூர் காட்டுல இருக்கேன். ரஹமத்தண்ணனை கூப்பிடு அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாரு. நான் கூப்பிட்டேனே அண்ணா நான் ஒரு வெளியில இருக்கேன் வந்துட்டு இருக்கேனே இந்த வாரம் இப்போ வந்துடுறேன்னு சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாபிக் நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல ஏதுவாக நான் வந்து நம்ம அவங்களுக்கு நம்மகிட்ட இருந்து என்ன விஷயத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுக்க தயாரா இருக்கேன்னு மறுநாள் திங்கட்கிழமை காலையில எனக்கு ஃபோன் பண்றாரு. முத்துவேல் பேசிட்டு அடுத்த நிமிஷம் எனக்கு ஃபோன் பண்றாரு, டாப்பிக்கை மட்டும் சொல்லியிருக்கேன்னா அதுக்கு தகுந்தாப்புல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உண்மையிலே அது வந்து ரொம்ப வரவேற்கமாக இருந்துச்சு. உண்மையை இந்த இடத்துல வந்து நான் அகமத்தண்ணனுக்கு தான் ஒரு மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லணும். அண்ணா சண்முகனே நீங்க பேசுங்க, கண்டினியூ பண்ணுங்கண்ணே. இல்லைண்ணா சண்முகண்ண சொன்ன மாதிரி சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு அருமையான தகவல் சொல்லியிருக்கீங்க. நீங்க எனக்கும் வந்து அதே நிலைப்பாடு. ஆக்சுவலா இன்ஜெக்டர் இன்ஜெக்டர்ல இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கு. இன்ஜெக்டர் வந்து ஏன் ஓவர்ஃப்ளோ ஆகுது? ஆனந்தேஸ்வரனே ஒரு போனை மட்டும் ஆன் பண்ணுங்க, 2 போன் ஆன் பண்றீங்க. எக்கோ அடிக்குது. ஓகே. இந்த இன்ஜெக்டர்ல வந்து எனக்கு இன்னும் வந்து நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கு. நிறைய பேருக்கு இருக்கும். மைலேஜ் கிடைக்கல அப்படின்னா இன்ஜெக்டர், அதே மாதிரி இன்ஜெக்டர் ஓவர்ஃப்ளோ ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்குமே டவுட் இருக்கும். டிவிஎஸ் சண்முகம் சார் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை நோக்கிறதுக்கு இந்த ஃபியூல் பம்பும் இன்ஜெக்டரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வண்டிகளுக்கு. அதை அழகா வந்து தொகுத்து சூப்பரா வந்து தெளிவா வந்து இந்த 3 பேருமே 3 ஜாமான்களுமே பெருசா சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா ரஹ்மத் சார் வந்து அவ்வளோ அருமையா சொல்லியிருக்காங்க. சார் உண்மையிலே அருமையான ஒரு விஷயம். இதை அழகா தொகுத்து கொடுத்துருக்கீங்க. அதுக்கு முதல் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
எங்களோட 3 பேரோட அழைப்பை ஏற்று நீங்க வந்து இந்த கூகுள் மீட்டிங் வந்தது மிக சிறப்பு. அதே மாதிரி குணா சாரும் கனகராஜ் சாரும் இந்த இந்த வழி நடத்தி கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த ஹைடெக் அண்ட் கூகுள் மீட் மெக்கானிக் நண்பர்கள் சார்பாக, அட்மின்கள் சார்பாக வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ மேம். ராயல் சல்யூட் ஆனந்த ராயல் சல்யூட். நன்றி நன்றி. இப்ப இதுல வந்து இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும். இப்ப ரஹமத்துடன் வந்து பெருமையா பேசணும் அப்படின்றத விட ரஹமத் அண்ணன் வந்து போன் போட்டு வந்து கேட்கும்போது உங்களுடைய வந்து நாங்க போட்டுக்கிறோம்ங்க, லிங்க்ல போட்டுக்கிறோம்ங்க அப்படின்றதுக்கு அவர் வந்து சொன்னாருன்னா, இல்லைங்க என் பேரை வந்து எந்த இடத்துலயும் வந்து டைப் அடிச்சு போடாதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. அப்ப அதுலயே வந்து எவ்வளவு பெருந்தன்மை இருக்கு பாருங்க. சரி, அடுத்தது வந்து சரி எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. சரி, அப்ப ஏதாவது நம்ம போடணுமே அப்படின்னு குறுக்கிடுக்கு மன்னிக்கவும். ஏற்கனவே இருக்க பேரை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, சிறப்பு விருந்தினர்கள்னு அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க அப்படின்னு தான் சொன்னாரு. அதுக்கு ஒரு ஞாபகப்படுத்த விதமாக சொன்னார். ஆமா, அதாவது ஏற்கனவே இருக்கிறத வந்து நீங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க, கேள்விப்பட்டேன், நல்லா போயிட்டு இருக்குது. என் பேரை வந்து அதுல இது பண்ணாதீங்க, நாளைக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு இஷ்யூ வந்துடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனா பேசி ரொம்ப அருமையா வந்து பேசியிருந்தாரு. எங்களுடைய வந்து இவ்வளவு விரிவா இவ்வளவு அழகா தெளிவாக கூகுள் மீட் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி நன்றி. அனைவரும் சொல்லுங்கண்ணே. சொல்லுங்கண்ணே, சமூகண்ணே. தர்மபுரி சண்முகனே சொல்லுங்க. அடுத்த வாரம் அதானே கேக்குதாண்ணே? கேக்குதா? இல்லண்ணே, அவரு ரஹ்மத் சார் வந்து சென்னையில என்ன பண்றாரு, மெக்கானிக்காக என்னென்ன பண்ணிட்டு இருக்காருன்றத அடுத்த வாரம் கொஞ்சம் ஒண்ணு அவரால் பயன்பெற்றவங்கள சொல்ல சொல்லுங்க. இல்லைன்னா அவரே வந்து என்னெல்லாம் அவர்கிட்ட ப்ராடக்ட் இருக்கு, அதாவது அடுத்த வாரம் தான். ஏன்னா இப்ப டைம் இல்லைன்னு முன்னே சொல்லிருக்கீங்க. ஆக்சுவலா நான் கூட பாத்தீங்கன்னா போன வாரம் ஜஸ்ட் திடீர்னு ஒரு போன் பண்ணேன். அவர் ஃபர்ஸ்ட் பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு ரேட் சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் தருமபுரியில இருந்து சண்முகம் பேசுறேன்னு மட்டும்தான் அவரு கொரியர் சார்ஜிங் வேணான்ட்டாரு, பிளஸ் வந்து ரேட் சொன்ன ரேட்லயும் கம்மி பண்ணிக்கிட்டாரு. இதை நான் ஏன் வந்து ஒரு பெருமைக்காக சொல்ல வரல. ஒரு மெக்கானிக் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, நம்ம யாருன்னு முதல்ல ஒரு அறிமுகம் பண்ணாத போது பேர் சொன்னோடனே ஒரு அறிமுகம் வருது அப்படின்னும் போது நம்மளை பத்தி தெரியுதுன்னும் போது அப்போ வந்து என்னன்னா நம்ம வந்து எல்லாருமே நம்ம உறவுகள் வந்து அவருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்மளோட மெக்கானிக் சமுதாயம் அவரும் வளரும், பிளஸ் வந்து அவரால் நாமளும் வளரலான்றதுதான் மிகப்பெரிய ஒரு தருணமே. அது எல்லாருமே ஆபீஸ்ல போய் மணி கணக்குல நிச்சு வாங்குறத விட இவர்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் தெளிவா அட்லீஸ்ட் டைம் இல்லைனாலும் அவரோட வளத்துல இருக்கு, அதுலயாவது அவர் வந்து எல்லாத்தையும் இணைய சொல்லி கொஞ்சம் ப்ராடக்டை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஹலோ வணக்கண்ணா. அண்ணா ஒண்ணும் இல்லைண்ணா, அண்ணா டைரக்டா போட முடியாது. ஏன்னா அந்த யூடியூப் லிங்க்ல நிறைய பேர் வந்து கஸ்டமர் இருக்காங்க. அதனால வந்து அது அந்த நம்ம பைக் டெக்னீஷியன் ஒன்ல போட முடியாது. அதனால அண்ணனோட பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிட்டா வந்து எல்லாமே நம்ம பண்ணி தருவார்ண்ணா. என்னோட கருத்து அது. ஓகே, நான் அதான் அந்த மாதிரிதான் வாங்கினேன். இல்ல எல்லாத்தையும் பயன்பெற சொல்லுங்க. இல்ல அதுதான் நம்ம குரூப் மூலமா அது வந்து நம்ம வாங்க சொல்றது. நம்மளோட மெக்கானிக் பயன்பெறுங்கிறதுக்காக தான் அவர் சண்முகன் அந்த கோரிக்கை வைக்கிறாரு. அடுத்த வாரம் வந்து தொடரும் பேசுவோம். சரிங்களா? இதோடு முடியறதில்ல, தொடரும். அடுத்து வந்து சத்திவேல் சொல்லுங்க. கண்டிப்பா சார். நம்ம ரேமத் சாருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சல்யூட். இத்தனை வருஷமா இந்த கூகுள் ஒன்னொன்னா நம்ம வந்து புதுசா கத்துக்கிட்டு இருக்கோம். அது போன்று இன்னைக்கு வந்து அற்புதமா ஒரு புதிராகவே இருந்துச்சு. அது வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா
டெஃபினட்டா தெரிஞ்சு போச்சு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம கனகராஜ் சொன்ன மாதிரி அடுத்த ஒரு சிகப்பி சென்சர் இன்ஜெக்டர் பத்தி பேசலாம்ங்கிறாரு. ரொம்ப என்னோட கருத்து என்ன, ஒரு ஆர்ட்ஸ் மூலியமா ஒரு பல்ஸ் மூலியமா தான் இன்ஜெக்டர் ஒர்க் ஆகுது. அப்ப நம்ம லைவ் டேட்டால ஓபி ஸ்கேனர் போட்டு லைவ் டேட்டால போனோம்னா நம்மளுக்கு வந்து இக்னேஷன் டைமிங் 200 சில்லற 230 240 அந்த மாதிரி போன பல்ஸ் ரேட் நமக்கு காட்டுது. ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎத்துல ஒரு 1450 இல்ல 1600 ஆர்பிஎத்துல இவ்வளவுதான் இக்னேஷன் டைமிங் இருக்கணும்னு. அதை போன்று நம்ம அனைவரும் லைவ் டேட்டா போகும்போது ஒரு ஸ்கிரீன்ஷாட்டோ அது ஒரு நோட் புக்ல ஒரு லைவ் டேட்டால ஒரு 1400 அல்லது 1600 ஆர்பிஎம் லைவ் டேட்டா எந்தெந்த சென்சர் எல்லா வண்டிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு மாறுபடுதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு இக்னேஷன் டைமிங் எந்த விதத்துல காட்டுது, ஒரு 1450 ஆர்பிஎம்ல இக்னேஷன் டைமிங் பர்டிகுலர் இது மாதிரி எழுதி வச்சுட்டு நம்ம கூகுள் மீட்ல இதை வந்து ஷேர் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் வேலை பார்க்க எளிமையா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நன்றி 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 நன்றி. உங்களுடைய கேள்வி நாயகன் பரவாயில்ல, கிளப்புறீங்க. நன்றி நன்றி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா போறேண்ணா ஹைடெக் அண்ட் கூகுள் மீட் வலைதளத்தின் சார்பாக வந்து இந்த ஒரு கூகுள் மீட் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குது. இது ஆரம்பத்துல நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருந்தது. இப்போ வந்து நல்ல முறையா வந்து தெரிஞ்சு கேள்விப்பட்டு வந்து போயிட்டு இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். இப்போ வந்து ஆனந்தீஸ்வரன் தான் அதுக்கு வந்து மெயின் அட்மின். அவர் வந்து டூல்ஸ் எல்லாம் வந்து வாங்கி கொடுக்குறாரு. கேட்குற வாங்கி எலக்ட்ரிக் கண்ணு நிறைய டூல்ஸுகள் ஏகப்பட்ட டூல்ஸுகள் வந்து வாங்கி கொடுத்துருக்குறாரு. அது குரூப்பில் அப்பப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் ஆமாம், புல்லர் ஐட்டங்கள் எல்லா டூல்ஸுமே வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. யாரும் ஃபோன் போட்டு எங்கே வாங்குறீங்க என்ன வாங்குறீங்கன்னு யாரும் கேட்க வேண்டாம். உங்களுக்கு தேவை பொருள் இருந்துக்கங்க. அடுத்து பார்த்தோம்னா குரூப் வந்து 10 மணிக்கே வந்து ஆரம்பிச்சிடும். அதனால வந்து அரை மணி நேரம் வந்து அந்த கலந்துரையாடல் வந்து போயிட்டு இருக்கோம். 7 மணிக்கு வந்து கரெக்டா வந்து மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த ஒரு வாரத்துக்கு உண்டான கேள்வி பதில் வந்து ஒரு அரை மணி நேரம் ஓடும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமது ஆசிரியர்கள் குணாண்ணே, கனகராஜண்ணே, நம்ம ரகுமத் அண்ணே மற்றும் இன்னும் நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. வரமாட்டேங்குது, கோச்சுக்கிறாங்க. நிறைய வந்து அடுத்தடுத்து வரும். இன்னும் நிறைய அறிவிப்புகள் வந்து நான் முதல்ல வந்து வர இருக்குது. மெக்கானிக்கலுக்கு வந்து நிறைய பண்ணணும். அவங்கெல்லாம் வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும். எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து சம்பாதிக்கலாம், எப்படியெல்லாம் எளிமையா வேலை பார்க்கலாம், எப்படி எளிமையா செக் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து இன்னும் நிறைய சொல்ல இருக்கிறாங்க. அடுத்தடுத்து வந்து கண்டினியூவா வந்து பாருங்கள். இதோட வந்து என்னோட உரையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியே ஒவ்வொருத்தரா வந்து வெளியேறிக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் அனைவருமே சந்திப்போம். நிறைய விஷயங்கள் வந்து பண்ண இருக்க நம்ம மெக்கானிக் சமுதாயத்துக்காக வந்து ஆனந்தீஸ்வரனை, ரகுமத்தனை, கனகராஜனை, குணாண்ணே, முகமது கௌஷண்ணே, விருதாச்சலம் கௌஷண்ணே, நம்ம குரூப்ல இருக்காங்க. எல்லாருமே நம்ம குரூப்ல தான் இருக்காங்க. திருச்சி கன்னிக்குடியிலிருந்து சிங்காரா வேலை. நன்றி. ஒருத்தரா வெளியில வாங்க இருக்கீங்க. அதான் நன்றி முன்னாடியே சொல்லியாச்சுனே. பவானி குழந்தை ஐயா இருப்பார்ல, அவர் தான் நன்றி வர சொல்லுவாரு. அவர் தான் சொல்லணுமா? எங்க பெரிய அண்ணே வாங்கினேன், பெரிய அண்ணே வாங்கணும். குழந்தை என்ன பெரிய அண்ணே, பெரிய அண்ணே ஒரு சாப்பிட்டு அரைப்படி டம்ளர்ல டீ குடிக்கப்பா. அதானே குடிச்சிட்டு தூங்கி இருப்பாருண்ணே. இப்ப டிஸ்பிளேல வந்து நம்பரும் போட்டுக்கிறாரு.
இந்த ஹைடெக் அண்ட் கூகுள் மீட் வலைதளத்துல வந்து சேர விருப்பம் உள்ளவங்க நாளைக்கு வந்து இதை பண்ணுங்க. உங்களை எந்த ஏரியாவோ உங்க ஊரு அட்ரஸ் அதை மட்டும் தெளிவா கொடுத்துருங்க. அப்பதான் ஆட் பண்றது சௌகரியமா இருக்கும். இதுல வந்து நிறைய வந்து ஃபில்டர் பண்ண வேண்டியது நிறைய பேர் தொடர்ச்சியா அந்த வலைதளத்தில் பயணிச்சுட்டு எந்த பதிவும் பதிவிடாம இருக்காங்க. அவங்களையும் சேர்த்து தான் தொடர்ந்து பதிவிடுங்க. ஏன்னா நம்மளுடைய சமுதாய மக்களுக்காக நிறைய நம்ம தொண்டு செய்யுங்கிற நோக்கத்தில் தான் எல்லாருமே இதில் பயணிக்கிறோம். அந்த நோக்கம் நிறைவேறதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்க. அனைவருக்கும் நன்றி. ஏன்னா இந்த கூகுள் மீட்ல கலந்து கொண்ட அத்தனை உள்ளங்களுக்கும் சிங்க தம்மம்பட்டி செந்தில் இருக்காரு, அவர் நன்றி வர சொல்லுங்க. அடுத்த வாரம் தம்மம்பட்டி செந்தில் அண்ணே என்னோட மூத்த மெக்கானிக்கலா இருக்காங்கண்ணே, அவங்கள சொல்லுங்கண்ணே. யாரு வேணாலும் சொல்லுவாங்க, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நன்றி உரை சொல்லிட்டு அனைவரையும் விடப்பெற சொல்லுவோண்ணே. அண்ணே அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இன்று இந்த கூகுள் மீட்டிங் ரொம்ப சிறப்பாக நடந்தது. ரகுமத் அண்ணன் ரொம்ப நிறைய தகவல் சொன்னாங்க, நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதே நேரத்தில் வந்து ஹவுஸ் அண்ணன் நிறைய சொன்னாங்க, கனகராஜ் சார் சொன்னாங்க. இதுல ஒவ்வொருத்தவங்களுமே சொல்றதுக்கு வார்த்தை இல்லை, ஒவ்வொருத்தவங்களுமே கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த கற்றுக் கொடுக்கறத வந்து நம்ம முன்னாடி மூலையில வச்சு அது ஒரு கம்ப்ளைண்ட்னு வரக்குள்ள அதை எடுத்து வச்சு நம்ம வேலை செஞ்சோம்னா நம்மளோட வாழ்வாதாரம் அதிகப்படுத்தலாம். அதே நேரத்தில் ஒவ்வொருத்தர் ஆசீர்வாதமும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம முன்னேறதுக்கு ரொம்ப இதா இருக்கும். அதே நேரத்தில் நம்ம மீட்டிங் அட்டன் பண்ண ஒரு பேனர் நோட் எடுத்து வச்சு எழுதி அதோட வேற எந்த ஒரு உதவியுமே தேவையில்லை. அனைத்து ஆசிரியர்களோட ஆசை போதும். நன்றி 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 நன்றி. ஒருத்தரா வெளியில வரும். நன்றி, வணக்கம். ரகுமத்தண்ணே இருக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கம். வந்தா பிரபுங்க. ரகுமத் சாருக்கு மேலும் நன்றி. நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி. தேனி மாவட்டம் சின்னமலந்து பாண்டி சார். ஓகே ஓகே. மதுரன் ஜெயன் பேசுறேன். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ரகுவத் சார் ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி. அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு நல்ல நல்ல தகவலாம் போச்சு. அடுத்த வாரம் இதை பத்தி புதுமையான தகவலாம் நம்ம பேசலாம். மதுரை மைந்தன் அவர்களே வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த ஒரு வார்த்தை என்னதான் பெரிய என்னைக்கும் குருஜி தானே. வணக்கம், நன்றி. ஓகே ஓகே, நன்றி 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 நன்றி. ஏன் நம்ம ஆலிஸ்வெல் ராஜ்குமார் சார் உள்ள இருக்காரு, கொஞ்சம் பேசணும் சார். ராஜ்குமார் இருக்காரா? அண்ணே ராஜ்குமார்னே. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் மன்னிக்கிறோம். இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், இப்பதான் வந்தேன். வந்தோன்னு உள்ள என்ன நிகழ்ச்சி பார்க்கலான்ட்டு வந்தேன். கோச்சிக்காரி என்ன நடந்தது தெரியாது. மீட்டிங்ல நிறைய பேர் கலந்துக்காங்கன்னு சொன்னாங்க. ரகுமத் சார், குணாத் சார், கனகராஜ் சார் மற்றும் ஜெகன் நிறைய பேர் கலந்துருக்கிறாங்க. அண்ணன் போட்டி சிங்காரவேல எல்லாருமே நிறைய தகவல் கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப பேசுறதை வச்சு கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த கூகுள் அண்ட் ஹைடெக் மீட் குரூப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பெருமைக்காக சொல்ல நான் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாம நம்மளுடைய மெக்கானிக் சமுதாயம் வாழணும், BS6ங்கிற விஷயத்தை ஒட்டச்சு எல்லாரும் முன்னேறணுங்கிற ஒரு வெறியோட செயல்பட்டு இருக்கிற ஒரு குரூப் இது. இந்த குரூப் ஆரம்பிச்ச ஆனந்தீஸ்வரன் சாருக்கும் இதுல பயணிச்சிட்டு இருக்கிற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் டெக்னீஷியர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு மீட்டிங் நல்லா கலந்துக்க முடியல. கண்டிப்பா அடுத்த வாரம் முயற்சி பண்ணி உள்ள வந்துடுறேன். நானு மன்னிக்கிறோம், எல்லாருமே மன்னிச்சீங்க. கண்டிப்பா அடுத்த வாரம் வந்து கலந்துக்கிறேன். வாய்ப்பு இருக்கு. நன்றி. சென்னையில இருந்து ராஜ்குமார். நன்றி 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 ராஜ்குமார். வணக்கம், வாழ்த்துக்கள். சக்தி சார் வணக்கம். வணக்கம் ராஜ்குமார் சார். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். பிரார்த்திக்கிறேன். நன்றிகள் பல. நன்றிகள் பல. நன்றி நன்றி எல்லாருக்கும். அண்ணே ஒருத்தரா வெளியே வாங்கினே, ஒருத்தரா வாங்க. அண்ணே கனகராஜ் வரீங்க, பேசுங்கண்ணே. நானும் லெஃப்ட் ஆகிறேன்னா
இன்னைக்கு கூகுள் மீட் ரொம்ப நல்லா இருக்கு. ரகுமான் சார் சொல்லிட்டு அதனால நிறைய கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டீங்கன்னா நிறைய பதில்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கேள்விகள் கேட்கல அப்படின்னா இருக்கிற டாபிக் வரைக்குமே வேலை முடிஞ்சு போயிடும். கேள்வி கேட்கதான் அதுக்குண்டான நாலேஜ் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புது புது விஷயங்களை வந்து தெரிய ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் வந்து கேள்விகள் கேளுங்க. நான் இது மாதிரி ஃபால்ட் அட்டன் பண்ணா இன்னைக்கு இது மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி வந்து ஃபால்ட்டை அட்டன் பண்ணிட்டு கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ என்ன பண்றாங்க, ஃபால்ட் இது தெரியுதா அது தெரியுதான்னு வந்து செக் பண்றாங்க. இது வந்து ஒரு மன உளைச்சல் எடுத்து விட்டுருது. அதனால ஃபால்ட் அட்டன் பண்ணீங்கன்னா அட்டன் பண்ற இதை மட்டும் போடுங்க. அப்படி அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அதுக்குண்டான கேள்விகள் கேட்டீங்கன்னாலே போதும். நிறைய நம்ம வந்து ஈஸியா நம்ம பதில் சொல்ல முடியும். இது என்னோட சின்ன ஒரு கருத்து. உண்மையிலே மிகப்பெரிய கருத்துக்கள் வரவேற்க வேண்டியது. இது மாதிரி வந்து நிறைய பேர் நம்மளை டெஸ்ட் பண்றதுக்காகவே வராங்க. இவருக்கு பதில் தெரியுமா, இவரை நம்ம கேள்வி கேட்டு நான் பார்த்தேல கேள்வி கேட்டேன் அவரால் சொல்ல முடியல திணறிட்டாரு. இப்ப நான் கேட்ட கேள்விக்கு அவரால் பதில் சொல்லவே இலப்பக்குவத்துல வந்து கேள்வி கேட்காம நீங்க உண்மையிலே கத்துக்கிற மாதிரி இருக்கிற வந்து உண்மையான கேள்வியை கேட்டு உண்மைதான் வந்து ஜெயிக்கும். பொய் வந்து என்னைக்கா இருந்தாலும் வந்து தோத்து போயிடும். பொய் வந்து அப்போதைக்கு இனிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்து பின்னடைவு நாளாக நாள வந்து அது வந்து தோத்து போய் அது வந்து வெளிச்சத்துக்கு வரும்போது வந்து அவங்க வந்து ஜீரோவாயிருவாங்க. அது வந்து செல்லா காசு ஆகி போயிடும். அதனால அந்த மாதிரி மனப்பக்குவம் இருந்தால் அதெல்லாம் அழிச்சிருங்க. அழிச்சிட்டு ஒரு உண்மைக்கு புறம்பா நடக்காம உண்மையாவே நடந்து உண்மையாவே பேசி உண்மையாவே வந்து செய்வோம். உண்மையிலே அந்த மாதிரி இல்லாம ஒரு நல்ல ஒரு கருத்துக்களோடு வாங்க. அது வாரம் தொடர்ச்சியா நடக்கத்தான் போகுது. நல்லா நடக்கும். அனைவரும் பங்கு பெறுங்கள். வாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஈரோட்டிலிருந்து ராமச்சந்திரன். சொல்லுங்க ராமச்சந்திரன், ஏதோ சொல்ல வந்தீங்க. நன்றி நன்றி. ஒருத்தர வாங்க. ரொம்ப நன்றி. நன்றி சார். அனைத்து ஆசிரியர்களும் வணக்கம். நான் சென்னையில் லட்சுமி பேசுறேன். சிறப்பாக இருந்தது. பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றியும் அதுவும் தெரிவிச்சு சார். சூப்பரா போனிச்சு. நன்றி நன்றி. அதே மாதிரி குரூப்ல கொஞ்சம் பேச சொல்லுங்கண்ணே. குரூப் வந்து ரொம்ப இதா போயிட்டு. சரிண்ணே பொறுங்கண்ணே. எல்லாம் நெருக்கி வெளியில வந்துட்டாங்க. 10 பேர் இருக்கிறாங்க. இப்ப பேசி பிரயோஜனம் இல்லை. அப்படியா? சரி சரி. எல்லாம் போயிட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. நன்றி. குரூப்லையும் பேசுங்க. ஓகே ஓகே சார். முத்தையல் சார். சொல்லுங்க சக்திவேல் சார். இப்ப அடுத்தது வந்து இப்ப எப்படின்னா சார், இப்ப இன்னைக்கு கூகுள் மீட் நடந்து தொடர்ச்சியா வந்து இப்ப நான் என்ன அந்த கூகுள் மீட் இன்னைக்கு நடந்த இந்த வாரம் கூகுள் மீட்ல என்ன கத்துக்கிட்டேன் நாளைக்கு ஒரு பதிவு போடுறேன். அடுத்து இது மாதிரி என்ன யாரு கத்துக்கிட்டாங்க அது மாதிரி. ஏன்னா இப்ப இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாதான் நம்ம சார் அனந்தீஸ்வரன் சார் சொல்ற மாதிரி ஒரு குரூப்ல நிஜமாவே அப்படியே தூங்கியே போயிட்டு இருக்கு. எந்த அவளை ஒரு பதிவுமே வர அவ்வளோக்கா ஓட மாட்டேங்குது. நாளைக்கு இல்ல இப்ப நைட் பதிவு பண்ணிடுறேன். குரூப்ல பதிவு பண்ணிடுறேன். சார் ஓகே சார். பிளஸ் இன்னொரு விஷயம் நான் சொன்னேன், ஒருவேளை உங்களுக்கு மற்றவங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். ஒரு லைவ் டேட்டா மொத்தமாவே நம்ம எடுத்துட்டு ஒரு இன்ஜெக்ஷன் டைமிங் இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபியூல் பம்ப் இன்ஜெக்டரை பத்தி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஒரு பர்டிகுலரா ஒரு 1400 அல்லது 1500 ஆர்பிஎத்துல அதுல வந்து லைவ் டேட்டால ப்ராப்பரா காமிக்குது. 253 இல்ல 252 அந்த மாதிரி வந்து இன்ஜெக்ஷன் டைமிங் அந்த மாதிரி